பரிசுத்த ஆவியானவர் நமத்திலே பேசுவாராக. ஆமென். ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 34வது வசனம். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? யார்? போதும். நல்ல கவனிங்க. வேதத்தில் நிறைய கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது, நிறைய கேள்வி. அப்போ இந்த வேதத்தில் முதல் கேள்வி எது? முதல்ல கேட்கப்பட்ட கேள்வி எது? முதல் கேள்வி எது? ஆதாமே நீ எங்கே? அதான முதல் கேள்வி. சரி, நிறைய கேள்வி. ஆண்டவர் பாருங்க, காயினை பார்த்து கேட்குறாரு, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? நிறைய கேள்வி இருக்குது. இங்க பவுல் ஒரு கேள்வியை கேட்கிறார். கர்த்தருடைய சிந்தை, தேவனுடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அல்லேலூயா. நல்ல கவனிங்க. நான் இப்போ என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறத உங்களால் கணிக்க முடியுமா? சொல்லுங்க. முடியாது இல்லை? சரி, நான் என்ன நினைக்கிறேன்னு உங்களுக்கு தெரியாது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. இப்போ கவனிங்க, ஆண்டவர் ஒருவர் தான் நம்முடைய சிந்தைகளை அறிகிறார். ஆனால் உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தர் என்ன நினைக்கிறாரு, என்ன சிந்திக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆமென் சொல்லுங்க. என் கூடவே ஒரு பையன் இருக்கிறான்னு வச்சுங்களேன். என் கூட அந்த மாதிரி தம்பி மாதிரிலாம் இருக்கிறாங்க. தூர இடம் வந்ததுனால அழைச்சிட்டு வரல. நான் அப்படி பார்த்தேன்னா தெரியும், பாஸ்டர் தண்ணி கேட்குறாங்க அப்படின்னு அர்த்தம். நான் இப்படி குனிஞ்சு இப்படி பார்த்தேன்னா பாட்டு புஸ்தகத்துக்கு கேட்குறாங்க அப்படின்னு அர்த்தம். அவன் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறான். என்ன தெரிஞ்சு வச்சிருக்கிறான்? இவங்க அப்படி நினைக்கிறாங்க, இதெல்லாம் எதிர்பார்க்குறாங்கன்னு அந்த பழக்கத்தின் நிமித்தம். எப்படிங்க? அந்த பழக என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத அறிந்து கொள்ள முடியும். இதை ஏன் பவுல் கேட்குறாருன்னா, ஒரு மனுஷன் கர்த்தருடைய சிந்தையை அறிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க தான் பெரிய பாக்கியவான்கள். ஆமென் சொல்லுங்க. சில பேர் பாருங்க, கல்யாணம் பண்ணி 30 வருஷம் இருக்கும், இன்னும் ஒருத்தர் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. புருஷனுக்கு என்ன பிடிக்குதுன்னு எத்தனை வருஷம் ஆகியும் தெரியாது, மனைவிக்கு என்ன பிடிக்குதுங்கிறது தெரியவே தெரியாது. அப்படியே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஏதோ இவங்களும் சம்பாதிப்பாங்க, அவங்களும் சம்பாதிப்பாங்க. இந்த எண்ணெயும் தண்ணியும் ஒட்டாதது மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு வாழ்க்கை. ஆனால் இங்கே ஒரு கர்த்தருடைய பிள்ளை இந்த உலகத்தில் வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொன்னால் ஆண்டவர் என்ன நினைக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அதான் தாவீது கேட்குறாரு, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு என்ன செய்யும்? போதித்து அருளும். ஆண்டவரை, நீர் என்ன நினைக்கிறீர், நீர் என்ன விரும்புகிறீர், அதை நான் செய்வதற்கு நான் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இப்போ என்ன கேள்வி கேட்கிறாரு? கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? இப்போ வாசிங்க 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் போது, 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? மறுபடியும் கேட்கிறார். ஏற்கனவே ரோமர் 11:34 வாசித்தோம். இப்போ கொரிந்தியர்லையும் கேட்கிறார். கொரிந்திய சபைக்கு எழுதும்போது சொல்றாரு, கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப பவுல் என்ன சொல்றாரு? ஆண்டவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நாங்களும் நினைக்கிறோம். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? அல்லேலூயா.
விடுதலை சுகம் எல்லாம் ஒரு பக்கம் தூக்கி வச்சிருவோம். அல்லேலூயா. அது ரொம்ப சின்ன விஷயம் ஆண்டவருக்கு, லேசான காரியம். அல்லேலூயா. அவர் மைண்டில் என்ன இருக்குது? பவுல் சொல்றாரு, எங்களுக்கோ சொல்லுங்க என்ன உண்டாயிருக்குது? கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப எங்களுக்கு இந்த கிறிஸ்துவின் சிந்தை வந்துருச்சு. ஆண்டவர் இன்னைக்கு என்ன நினைக்கிறாரோ அதை நாங்க நினைக்கிறோம். அவர் என்ன விரும்புகிறாரோ அதை நாங்க விரும்புகிறோம். அல்லேலூயா. ஆமென். இப்ப மறுபடியும் வாசிங்களேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே, மறுபடியும் சொல்றாரு, பிலிப்பியருக்கு எழுதுறாரு, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது, உங்களிலும் இருக்க கடவது, இருக்க கடவது. அல்லேலூயா. ஆமென். இப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். திரும்ப திரும்ப பவுல் எழுதுறாரு, கிறிஸ்துவினுடைய சிந்தை நமக்கு வர வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அல்லேலூயா. ஆமென். இப்போ நல்ல கவனிங்க. இன்னைக்கு இந்தியாவில் ஊழியம் வளராது காரணம், சபைகள் வளராது காரணம், ஊழியம் ஒரு பெரிய ஒரு மாற்றம் வராது காரணம், யாருக்குள்ளேயும் இன்னும் என்ன வரலை? சும்மா சொல்லுங்க, என்ன வரலை? கிறிஸ்துவின் சிந்தை என்ன செய்யலை? வரலை. பெரிய பெரிய ஊழியர்கள் இருக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க? உங்களுக்கு தெரியும், 10 ரூபா போட்டால் 100 ரூபா எடுக்கலாமா? 100 ரூபா போட்டால் 1000 ரூபா எடுக்கலாமா? இதுதான் நிறைய பேருடைய சிந்தையாக இருக்குது. சில பேருடைய சிந்தை என்ன தெரியுமா? ஏதாவது வந்து உட்காந்துங்க யோசனை பண்ணிட்டே இருப்பாங்க. வீட்டில் ஏதாவது அதை யோசனை இதை யோசனை பண்ணிட்டு, சில பேர் ஊழியக்காரருடைய தோற்றத்தை பார்த்துட்டு இருப்பாங்க. இவருன்னு அப்படி இருக்கிறாரு, அவருன்னு அப்படி இருக்கிறாரு. இதை ஒருத்தருக்கும் இன்னைக்கு கிறிஸ்துவனுடைய சிந்தையே, உங்களை சொல்லலை, நான் சொல்றது யாருக்கோ. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு யாருக்கு கிறிஸ்துவின் சிந்தை வந்துடுச்சோ அவங்க மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அது சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி, அல்லேலூயா, பெரிய வயதானவர்களாக இருந்தாலும் சரி, வாலிபர்களாக இருந்தாலும் சரி, இப்போ கிறிஸ்துவனுடைய சிந்தை நமக்குள்ள வரலை அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்லுவார்? வாசித்து பாருங்க. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து எனக்கு பின்னாக போ சாத்தானே. என்னது எனக்கு பின்னால போ அன்பான சீஷனே. அப்படியா சொன்னாரு? சாத்தானே, எனக்கு பின்னால போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். போதும், நல்ல கவனமா கேளுங்க. பேதுருக்கு என்ன பேரு? சீமோன் பேதுரு. இப்ப இயேசு ஒரு பேர் வைக்கிறாரு பேதுருக்கு. என்ன பேரு சொல்லுங்க? என்ன பேரு? சாத்தான். அல்லேலூயா. சரி, இப்போ உங்க பேரு மரியாள்னு வச்சீங்க. இன்னைக்கு நீங்க ஆண்டவரை பத்தி சிந்திக்கலன்னா உங்களுக்கு ஒரு பேர் வச்சிருவார். என்ன பேரு? சாத்தான். யோசனை பண்ணி பாருங்க. நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். ஒருத்தங்க தேவனுக்கு ஏற்றவைகளை, தேவனுடைய சிந்தை இல்லைன்னா அவங்களுக்கு ஆண்டவர் வைக்கிற பேரு சாத்தான். எனக்கு அப்பாலே போ சாத்தானேம்பாரு. அதான் மார்க் 8ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கும் போது, மார்க் 8ஆம் அதிகாரம், அவர் திரும்பி தம்முடைய சீஷரை பார்த்து பேதுருவை நோக்கி எனக்கு பின்னாக போ சாத்தானே. எனக்கு பின்னால போ
சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார். அவனை என்ன பண்ணாரா? நல்ல திட்டிவிட்டார், கடிந்து கொண்டார். அல்லேலூயா. இப்ப நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும். என் மகனே, என் மகளே, உனக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லணும்னா நம்மக்கிட்ட என்ன இருக்கணும்? சும்மா சொல்லுங்க, என்ன இருக்கணும்? தேவனுடைய சிந்தை இருந்தா நம்மளை பார்த்து ஆண்டவர் மகனே, மகளே, என் பிரியமே, என் ரூபவதியே எல்லாம் சொல்லுவாரு. நம்ம தேவனுக்கு ஏற்றதை சிந்திக்காம எப்ப பார்த்தாலும் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்தித்தா என்ன பேர் கொடுத்துருவாரு? சாத்தானே. அப்பாலே போ, அது எனக்கு பின்னால போன்ட்டாரு. என் முன்னாலே நீ என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாதுன்ட்டாரு. இப்போ யோசனை பண்ணி பாருங்க, நம்முடைய சிந்தனைகளை ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த சிந்தனைக்குள்ள யார் சிந்தனை வரணும்? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் வரணும். அல்லேலூயா. கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. எங்களுக்கோ என்ன உண்டாயிருக்கிறது? கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென், ஆமென். இப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடையே என்ன தெரியுமா? நம்முடைய சிந்தை தான். ஆசீர்வாதத்துக்கு தடையே என்னது? நம்முடைய சிந்தை. அதனால தான் ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அவர்கள் தங்கள் சிந்தனைகளினாலே என்ன ஆனார்கள்? வீணர் ஆனார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் எதனால வீணரானாங்க? சிந்தனையினால வீணரானார்கள். இன்னைக்கு அவங்க தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாம எப்ப பார்த்தாலும் மனுஷருக்கு ஏற்றவைகளே சிந்தித்து, பூமிக்குரியவைகளே சிந்தித்து, சிந்தனையில என்ன ஆயிட்டாங்களா? அந்த சிந்தனையில வீணரானோன்னு இருதயம் என்ன ஆயிடுச்சு? இருள் அடைந்தது. அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு எல்லாத்துக்கும் காரணம் எங்க ஆரம்பிக்குது? எங்க ஆரம்பிக்குது? சிந்தையில ஆரம்பிக்குது. இந்த சிந்தையில ஒரு மாற்றம் வரணும், அதான் மனம். அதனால தான் பவுல் எழுதுறாரு, உங்கள் மனம் புதிதாகிறதுனால நீங்க என்ன ஆகுங்கள்? மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. ஆமென். ஆமா, இந்த சிந்தை மாற வேண்டும். கிறிஸ்துவனுடைய சிந்தை வரணும். இப்ப பேதுரு என்ன சொல்றாரு பாருங்க. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால், இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியினாலே நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை, நல்ல கவனிங்க, அப்படிப்பட்ட இயேசுக்குள்ள இருந்துச்சு இல்ல, மாம்சத்துல பாடுபட்டு ஜீவனை கொடுத்தாரே, அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். எப்படி தரித்து கொள்ளுங்க? ஆயுதமாக, ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆமென். இப்ப சோறு வடிக்கணும்னா ஆயுதம் வேணும். ஒரு பானை வேணும், ஒரு மூடி வேணும், ஒரு கரண்டி வேணும், அப்படிதானே? ஒரு குழம்பு வைக்கணும்னாக்கா என்ன வேணும்? காய்கறி நறுக்கிறதுக்கு கத்தி வேணும், அருவாமனை வேணும், அம்மி ஆட்டுகள் வேணும், அதெல்லாம் அரைச்சி போடுறதுக்கு. எந்த வேலை செய்யினாலும் ஒரு என்ன தேவை? ஆமாம். சில பேர் ஒழுங்காக ஆயுதம்லாம் வந்துட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? என்னடா இன்னும் ஆயுதம் இல்லாமல் இதுக்கு வந்திருக்கிறியான்னு கேட்பாங்க. ஷேவிங் பண்ணுறதுக்கு வந்திருக்கியான்னு கேட்பாங்க. அப்போ கவனமாக கேளுங்க, ஆயுதம் இல்லாமல் போய் நின்னா பைத்தியம்னு அர்த்தம். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆயுதம் இருக்கணும். அது என்ன ஆயுதமா? இப்படிப்பட்ட சிந்தை. கிறிஸ்துவுக்குள்ள என்ன சிந்தை இருந்ததோ அந்த சிந்தை தான் உங்களுக்கு இன்னைக்கு என்னவா இருக்கணும்? ஆயுதமாய் இருக்கு. இது கொஞ்சம் கடினமா நீங்க விளங்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அல்லேலூயா. எப்ப பார்த்தாலும் மகனே மகளே பயப்படாதே, மல்லிகா எங்க உட்கார்ந்து இருக்கிற, ராணி உன்னை கர்த்தர் தொடுறாரு, பிரைஸ் தி லார்ட், ராபர்ட் எங்க இருக்கிற, அல்லேலூயா. இதெல்லாம் சொல்றது ஈஸி, சொல்லிட்டு போயிடுவோம். ஒரு ஆசீர்வாதம் வராது உங்களுக்கு. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எங்க இருக்கிற? நிறைய பேர் தானே, சகோதரி எங்க இருக்கிறாய்?
எங்கே போட்டிங்களோ அங்கே தான் இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. யோசனை பண்ணி பாருங்க, ஆசீர்வாதம் வரணும்னா எங்கே மாற்றம் வரணும்? எங்கே மாற்றம் வரணும்? சிந்தையில் வரணும். ஹல்லேலூயா. ஆமென். என்னை பார்க்க நிறைய ஊழியர்கள் வருவாங்க. ஏன்னா நான் 25 வருஷமாக ஊழியர் கூட்டம் நடத்துகிறேன். 500-1000 பாஸ்டர் வருவாங்க. எல்லா பாஸ்டருக்கும் நல்ல திட்டங்கள் அது இது. இப்போல்லாம் நிறுத்திட்டோம். ஒரு 3 வருஷமாக கொரோனாவுக்கு பிறகு ஊழியர் கூட்டத்தெல்லாம் நிறுத்திட்டோம். அவ்வளோ ஊழியர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். வந்து உட்காந்து பேசும்போதே ஒரு 5 நிமிஷத்தில் கண்டுபிடிச்சிருவேன் இந்த ஆள் ஆவிக்குரியவனா மாம்சத்துக்குரியவனான்னு. வந்து பேச ஆரம்பித்தாலே அவங்க சிந்தை பூரா எதை பற்றி தான் இருக்கும்? உலக நன்மைகளை பற்றி தான் இருக்கும். தேவனுடைய சிந்தை அவங்களுக்கு இருக்காது. அப்படிப்பட்ட ஆளை நான் விரட்டி விட்டுருவேன். என்ன பார்க்குறதுக்கு டைம் இல்லை. ஏன்னா நமக்கு பைபிள் படிக்கிறதுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கும் நேரம் போதாது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் இன்னைக்கு கூட பாருங்கள் ஒரு வீடு தரப்போலாம். என் பையன் போய் நடத்துகிறான். நாளை காலை தஞ்சாவூரில் ஒரு சோத்திர கூட்டம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. அல்லேலூயா. உடனே புறப்பட்டு சென்னைக்கு போகிறேன். செவ்வாய்க்கிழமை சென்னையில் ஒரு பெரிய பாஸ்டர்ஸ் மீட்டிங். அல்லேலூயா. நமக்கு அவ்வளோ இந்த நேரத்தை பார்த்தீங்கன்னா நம்ம நேரத்தை கெடுத்துடுவாங்க. அப்படிப்பட்டவங்களை பார்த்து இப்படி தான் பேதுரு போய் இயேசுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறான். இதெல்லாம் நடக்கக்கூடாது ஐயா, அதெல்லாம் வேணாங்கிறார். இயேசு சொன்னார், அப்பாலே போ, நீ தேவனை கேட்டவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு கேட்டவைகளை சிந்திக்கிறாய். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமாம். ஒரு நாள் ஒரு பையன் ஒரு வீட்டில் ஒரு சொல்கிறாங்க, அந்த வீட்டுக்கு நான் ஜெபம் பண்ண போகிறேன். ஆண்டவரே சீக்கிரத்தில் 10,000 பேர் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு நாங்கள் ஜெபம் பண்ணோம். நான் வந்த பிறகு அந்த பையன் சொல்லியிருந்திருக்கேன் அவங்க அம்மாட்ட, என்ன பாஸ்டரப்பா வந்து 10,000 பேர் ஜெபம் பண்ணுறாங்க, நம்ம 1,00,000 பேரில் ஜெபம் பண்ணிகிட்ருக்குறோம். எத்தனை பேர்? எங்கள் சபையினுடைய தரிசனம் சீக்கிரத்தில் 1,00,000 ஆத்துமாக்கள் ஒரே இடத்துல ஆராதிக்கணும்னு ஜெபம் பண்ணிகிட்ருக்குறோம். அப்போ தான் நினச்சேன், என் செருப்படுத்தி என் தலையிலே அடிச்சுக்கணும் போல இருந்துச்சு. என் சிந்தையில் இல்லாத எவன் சிந்தையில் இருக்குது? ஒரு குட்டி பய சிந்தையில் கிறிஸ்துவனுடைய சிந்தை இருந்திருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். அவர்கள் தேவனுக்கு கேட்டதை சிந்திக்காதனால சிந்தையினால என்ன ஆனார்கள்? வீணர் ஆனார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் என்ன செஞ்சிருச்சு? அதான் திரும்ப 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 பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவில் இந்த சிந்தை உங்களிலே. சரி, இப்போ நம்ம எப்படி அறிஞ்சிக்கலாம்? அவர் மூளையை திறந்து பார்க்கலாமா? இல்லை. அவர் என்ன எதிர்பார்க்கிறாருங்கிறத நம்ம சூழ்நிலையில் வச்சே பார்க்க போகிறோம். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமேன். சரி, உங்களுக்கு நல்லா தெரியும், ஆதியாகமத்தில் வாசிக்கும் போது எடுத்த உடனே ஆண்டவர் ஆதாமி ஏவாளையும் பார்த்து என்ன சொல்றாரு தெரியுமா? வாசிங்க. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, ஆதாம் ஏவாளை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமி மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எடுத்தோன்னு ஆசீர்வதிக்கல. அவர் என்ன சொல்றாரு? நீங்க பலுகணும், நீங்க பெருகணும், பூமி என்ன செய்யணும்? நிரப்பணும். இந்த பூமியை நீங்க என்ன செய்யணும்? ஆண்டு கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன செய்யணும்? எப்போ ஆண்டு கொள்ள முடியும்? நம்ம பலுகி பெருகுனாதான் ஆண்டு கொள்ள முடியும். இப்போ இந்தியாவில் நம்ம ஆள முடியுதா? சொல்லுங்க. யார் ஆள்றா? யார் ஆள்றா? என்ன பாச தெரியாதா? நம்ம தாடி தானேங்கிறீங்களா? சரி. அல்லேலூயா. கவனிங்க, எப்படி ஆள்றாங்கன்னு தெரியும். நமக்கு ஆசை. தேவனுடைய விருப்பம் என்ன தெரியுமா? நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய், அவர்களோ உன்னை. நம்ம தலையெழுத்து எவனோ நம்மளை என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? ஆண்டுகிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. ஆமென். இதை திங்கக்கூடாதுங்கிறான், மாட்டுக்கறி திங்கக்கூடாதுங்கிறான், அது பண்ணக்கூடாதுங்கிறான், இங்கே போகக்கூடாதுங்கிறான், இதை செய்யக்கூடாதுங்கிறான். என்ன பாருங்க, எப்படியெல்லாம் போயிட்டு இருக்கு பாருங்க. அல்லேலூயா. ஆமென். ஆனால் தேவனுடைய விருப்பம் என்ன? அவன் ஆளணுமா நம்ம ஆளணுமா? சத்தமாக சொல்லுங்க. அம்மா, நம்ம பிள்ளைகள் தான் இந்த தேசத்தை என்ன செய்யணும்?
ஆளும். ஏன் தெரியுமா? நீதிமான்கள் ஆண்டா பெருகினால் பட்டணம் என்ன செய்யும்? துன்மார்க்கர் ஆளும் போதோ ஜனங்கள் என்ன செய்வார்கள்? தவிப்பார்கள். இன்னைக்கு பார்த்தீங்களா, எல்லாம் விலை ஏறி போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. எல்லா பணமும் யாருக்கு போயிட்டு இருக்குன்னா தனியாருக்கு போயிட்டு இருக்குது, ஒரு குறிப்பிட்ட சில பணக்காரர்களுக்கு போயிட்டு இருக்குது. அல்லேலூயா. ஆனால் தேவ ஜனங்கள் ஆண்டா எல்லாருக்கும் எல்லா நன்மையும் வரும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சந்தோஷமா இருப்பாரா துக்கமா இருப்பாரா? சும்மா சொல்லுங்க. இப்போ இந்தியாவை பார்க்கும்போது ஆண்டவருக்கு சந்தோஷமா இருக்குமா துக்கமா இருக்குமா? என்ன யார் ஆண்டுகிட்டு இருக்கிறா? எங்கே பார்த்தாலும் ஒரே திருவிழா, கூத்து, கும்மாளம், அடி நொறுக்கிறானுங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். ஆனால் சீக்கிரத்தில் நாள் வரப்போகுது, நாம் ஆள போகிறோம். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுக்காக தான் நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. இயேசு ரத்தம் சிந்தி இருக்கிறாரு. எத்தனையோ பரிசுத்தவான்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? அந்த ரத்தம் ஆண்டவரை கூப்பிட்டுட்டே இருக்குது. அல்லேலூயா. நானும் ரத்தம் சிந்தி இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 89வது வருஷத்தில் 10 வாலிபர்கள் என்ன ராத்திரி 1 மணிக்கு சூழ்ந்துக்கிட்டாங்க. போஸ்டர் ஒட்டிக்கிட்டு இருந்தோம். இயேசுவே மெய்யான தேவன், இயேசுவே ரட்சகர், இயேசுவே விடுதலை கொடுக்கிறவர். இபி போஸ்ட்டில் 2 சைடும் ஒட்டுற மாதிரி அடிச்சிருப்போம். விடிய விடிய ஒட்டிகிட்டு இருப்போம். அந்த திருவிழா காலங்கள், அந்த அவங்களுக்கு தெரியும், எட்டுக்குடிங்கிற இடத்துல திருக்கோளை டாக்டர் கலைஞர் அவருடைய ஊர். அங்கே வருஷம் வருஷம் இந்த முருகன் கோயில் திருவிழா 2 லட்சம் பேர் வருவாங்க. பலாப்பழமே 1 லட்சம் பலாப்பழம் விற்கும். அந்த திருவிழாவில் போய் ஒட்டிகிட்டு இருக்கோம் பாருங்க. பிளான் போட்டானுங்க, என்னை தீர்த்து கட்டினுன்னு சொல்லி எல்லாம் பிளான் பண்ணி 10 வாலிபர்கள் நல்ல பிச்சுவா கத்தி வச்சுக்கிட்டு வந்து திடீர்னு நான் புல்லட்டில் போயிட்டுருக்கிறேன். நிறுத்தினாங்க ராத்திரி. அந்த கலைஞர் வீட்டு பக்கத்தில் ராத்திரி 1 மணி இருக்கும் பாருங்க. டக்குன்னு பாருங்க கத்தியால் குத்துறானுங்க. இந்த முதுகில் குத்தி பட்டு ரத்தம் அப்படியே பிச்சுக்கிட்டு அடிக்குது. அவ்வளோ ரத்தம் ஊற்றுது. என் பின்னால் உட்காந்த பிரதர் கண்ட்ரோல் பண்ண முடியல. இறங்குனா குத்துறானுங்க. அப்புறம் நானும் கொஞ்சம் அந்த தற்காப்பு கலையெல்லாம் இந்த காலத்தில் நாகப்பட்டினத்தில் முதல்ல கராத்தே கிளாஸ் ஆரம்பித்ததே நான் தான். எஸ்பி சூப்பரண்டா போலீஸை வச்சுக்கிட்டு நம்மளாம் தடுத்து, அது என்னுடைய திறமையினால் இல்லை, ஆண்டவர் பாருங்கள். ஒருத்தன் வந்து வயிற்றில் நேராக குத்துனான். ஆனால் ஆண்டவர் வந்து அதை தடுத்துட்டார். இல்லைனாக்கா அன்றைக்கே முடிஞ்சிருக்கும் கதை. ஆண்டவர் பாருங்கள் தடுத்து என்னை காப்பாற்றிட்டார். அவ்வளோ ரத்தம். அந்த சட்டையெல்லாம் இன்னும் வச்சுருக்கிறேன். அப்படியே பக்கெட்டுக்குள்ளே நடத்தி எடுத்தது மாதிரி இருக்கும் ரத்த சட்டை. நிற்கவே இல்லை. ஒரு சேரில் இப்படி உட்கார வைக்கிறாங்க, சேர் முழுக்க ரத்தம். இன்னும் பாருங்கள் ஒன்றுமே முடியல. ரொம்ப கடைசியாக ஆஸ்பத்திரிக்கு வந்து சேரும்போது மயக்கம் வந்துருச்சு எனக்கு. அவ்வளோ ரத்தம் போய் இருந்திருக்குது. ஆனால் கத்தர் பாருங்கள் கிருபியாக காப்பாற்றினார். அதுக்கு பிறகு ஒரு தடவை ஆஸ்பத்திரியில் பாட்டில் உடச்சிட்டு மெயின் ஆஃப் பண்ணிட்டு குத்த வந்தானுங்க. அதுலேயும் ஆண்டவர் காப்பாற்றினார். அதுக்கு மேலே என் மேலே 2 கேஸ் போட்டானுங்க. 295 295A பிற மதத்தை இழிவுபடுத்தினேன்னு ஒரு கேஸ் போட்டானுங்க. அதுக்கு ஜாமீனே கிடையாது. அப்புறம் சென்னை ஹைகோர்ட்டில் போய் முன் ஜாமீன் எடுத்துகிட்டு வந்து என்னை கோர்ட்டில் நிறுத்தி கேஸ் நடத்தி ஜெயித்தோம். எல்லாம் இன்றைக்கி பார்த்தா என் கூட போராடின ஒருத்தன் கூட உயிரோடு கூட இல்லை. அல்லேலூயா. எனக்கு கத்தியால் குத்தணும், பிளட் கேன்சர் வந்து செத்தான். இன்னொருத்தனுக்கு கை போயிடுச்சு. இன்னொருத்தன் மேல்மருவத்தூர் வாசலில் ஆக்சிடெண்ட் ஆகி கூலமாக அள்ளிட்டு வந்தாங்க. ஒரு துண்டில் கட்டி கொண்டு வந்தாங்க அவனை. எல்லாத்தோட என் மேலே கேஸ் போட்டான். பார்த்தீங்களா, நாகப்பட்டினம் பூரா எல்லாத்தையும் வசூல் பண்ணி 1000 லட்சங்களை வசூல் பண்ணி என் மேலே கேஸ் போட்டான் ஒருத்தன். அவனை நடு ரோட்டில் வெட்டி கொன்னாங்க. 7 துண்டா அவனை வெட்டி கொன்னானுங்க. இன்னைக்கு உன்னோடு கூட போராடினவர்களை தேடியும் நீ. அதனால் நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயமாக நம்ம ஆளை தான் செய்வோம். நீங்கள் ஆடுறீங்களோ எங்கள் ஊரை நாங்கள் நிச்சயமாக ஆடுவோம். அடுத்த எம்பி எங்கள் ஊரில் எங்கள் சபை விசுவாசி தான். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய சிந்தையில் அவர்களை என்ன சொல்லி ஆசீர்வதிக்கிறாரு? நீங்கள் பலுகி பெருகி பூமி என்ன செய்யுங்க? நீங்க தான் இருக்கணும். பூமி அப்படியே நிரப்பி அதை என்ன செய்யுங்க? ஆண்டு கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆமென். இப்போ என்ன நடந்துச்சு? பலுக ஆரம்பிச்சது. என்ன ஆரம்பிச்சது? ஆதாம் யாரை பெத்தா? நான் இப்போ இல்லைங்கிறீங்களா பக்கத்தில்? ஆபிரகாம் யாரை பெத்தா? காயினு, ஆபேலு. அப்புறம் அப்படியே வந்துச்சு. அப்படியே பைபிளில் பார்த்தீங்கன்னா இவன் ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். ஈசாக்கு
இதை ஒரு ஆள் படிச்சுக்கிட்டு என்ன அந்த காலத்தில் எல்லாம் ஆம்பளையாக பெற்றிருக்கான்னு படிச்சுட்டு பொம்பளை பேரையே காணுமே எல்லாம் அவன் ஆம்பளையே பெத்தான்னு போட்டிருக்கேன்னு. அந்த காலத்து வழக்கம் தகப்பனை தான் போடுவாங்க. அல்லேலூயா. இப்போ என்ன ஆயிடுச்சு, நல்ல பெருகுனாங்க, நிறைய மக்கள் பெருகுனாங்க. இப்போ ஆண்டவர் சந்தோஷப்படணும்ல. என்ன சந்தோஷம், ஆகா பலிக்கிட்டாங்க ஐயா, பெருகிட்டாங்க ஐயா, ரொம்ப மகிழ்ச்சியா அப்படின்னு சொல்லியிருந்துருக்கணும். இல்லை, கர்த்தர் நோவா காலத்தில் பார்த்து இந்த மனுஷனை உண்டாக்குனதுக்காக என்ன பட்டாரா, மனச வேதனை. ஐயோ படுவாவி பயல்களா, நீங்கள் நல்ல நீதிமான்களா பெருக்குவாங்கன்னு பார்த்தா எல்லாம் துன்மார்க்கரா பெருகி இருக்கிறீங்களே, எல்லாம் அநியாயக்காரராக பெருகி இருக்கிறீங்களேன்னு சொல்லி கர்த்தர் பார்த்தாரு. சரி இவங்களை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு, அழிச்சிட்டார். உங்களுக்கு தெரியுமில்ல நோவா காலத்தில் என்ன வந்துச்சுது, சத்தமாக சொல்லுங்க, தூக்கம் வந்துச்சா, என்ன வந்துச்சுது, வேலை. இந்த சப்ஜெக்ட்லாம் கேட்டால் தூக்கம் தான் வரும். நான் இடையில யார் அந்த மல்லிகா, யார் அந்த ராணின்னு கேட்டேன்னா உங்களுக்கு என்ன வந்துடும், சந்தோஷம் வந்துடும். எழுதி கொடுத்தீங்கன்னா சொல்கிறேன், என்ன ப்ரைஸ் லார்ட், அல்லேலூயா, ஆமென். எலிசபெத் இப்படி 4 பேர் எழுதி கொடுத்தீங்கன்னா அப்பப்போ நான் சொல்லுவேன், அல்லேலூயா, ஆமென். புரியுதுன்னு நினைக்கிறேன், ப்ரைஸ் லார்ட், அல்லேலூயா, ஆமென். கவனிங்க, ஆண்டவர் பார்த்தாரு, இவங்களை உண்டாக்குனதுக்கு மனசா இருக்குன்னு சொல்லி அழிச்சிட்டாரு. நோவா காலத்தில் வெள்ளம் வந்து அழிந்தது. ஆமென். அதுக்கு உண்மையான அத்தாட்சி என்னன்னு கேட்டால், இமயமலை இருக்குல்ல, அங்கே வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது இமயமலையில் 1000 சொச்சம் அடி உயரத்தில் ஒரு குகை, ஒரு கனவை சொல்லுவாங்க, அந்த குகைக்குள்ள ஒரு பெரிய மீன், ஒரு 18 அடி நீளமுள்ள ஒரு மீனுடைய எலும்பு கூட எடுத்திருக்கிறாங்க. ஆராய்ச்சியாளர்களுக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி இந்த மீன் ஏறி அந்த குகைக்குள்ளே வந்துச்சுது அப்படின்னு. ஏன்னா சின்ன மீனுனா காக்கா தூக்கிட்டு வந்துச்சு, பருந்து தூக்கிட்டு வந்துருக்குனுங்களாம். 18 அடி நீளமுள்ள ஒரு திமிங்கிலம் இந்த மலைக்குள்ளே இருக்கிற குகைக்குள்ளே எப்படி வந்துச்சு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும்போது அப்போ தான் தெரிஞ்சுது, இந்த மலை உயரம் வரைக்கும் நோவா காலத்தில் என்ன வந்துச்சுது, மழை வந்துச்சுது, அந்த தண்ணி வெள்ளம் வந்துச்சுது, மீன் உள்ளே போனுச்சுது, தண்ணி இறங்கிடுச்சு, மீன் என்ன செய்யலை, உள்ளே மாட்டிக்கிடுச்சு அதுங்கிறது. அப்போ வேதாகமம் எவ்வளோ உண்மைங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, ஆமென். இப்போ ஆண்டவர் பார்த்தாரு, எல்லாரையும் அழிச்சிட்டாரு. ஒரே ஒரு குடும்பம், யார் அது, நோவா. மொத்தம் எத்தனை பேர், 8 பேர். நோவாவுடைய 3 மகன்கள், மருமகள்கள், நோவா மனைவி, மொத்தம் எத்தனை பேர், 8 பேர். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா, ஆமென். சரி, இப்போ அழிச்சுட்டு ஆண்டவர் என்ன பண்ண, ஒரு குடும்பத்தை காப்பாற்றினார். எல்லா பயிலும் செத்தான், எல்லாம் கதறி பார்த்தான். நல்ல வேளை நோவா அந்த பேழையை ஆண்டவர் பூட்டி சாவியை வச்சுருந்தார். நோவாவை பூட்ட சொல்லி தான் வச்சிங்களேன், நோவா ஆண்டவரே எங்கள் மச்சான் மட்டும் ஒருத்தனை உள்ளே விட்டுக்கிறேன் இருந்திருப்பான். ஆண்டவரே எங்கள் மாமாவை மட்டும் உள்ளே சேர்த்துக்கிறேன், இந்த ஒரு ஆளுக்கு மட்டும் சருன்னு சொல்லி கிடுகிடுன்னு பார்த்தா பேழை ஃபுல்லாக ஆள் வந்திருக்கும். அதனால தான் கர்த்தர் பார்த்தாரு, அவரே பூட்டி சாவி என்ன பண்ணிக்கிட்டாரு, அவரே வச்சுக்கிட்டார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. இப்போ என்ன கேட்குறாரு, மறுபடியும் நோவாவை வாசித்து பாருங்க. ஆதி ஆகமத்தில் வாசிக்கும் போது அங்கே நோவாவை பார்த்து என்ன கேட்குறாரு, நோவாவே, பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி. இப்போ ஒரு குடும்பத்தை காப்பாற்றி, ஏன்னா நோவா தன் காலத்தில் வாழ்ந்தவருக்குள்ள எப்படிப்பட்டவனா இருந்தான், நீதிமானா இருந்தான். அல்லேலூயா. இப்போ அந்த ஒரு குடும்பத்தை காப்பாத்திட்டு அவனை பார்த்து என்ன கேட்கிறாரு, நீங்கள் பலுகி பெருகி 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 பூமியை நிரப்புங்கள். பூமியை என்ன செய்யுங்க, நிரப்புங்கள் நிரப்புங்கள். அல்லேலூயா, ஆமென். நீங்க பலுகி பெருகி பூமியை என்ன செய்யுங்க, நிரப்புங்கள். அல்லேலூயா. அதுக்கு பின்னாலையும் பார்த்தோம்னாக்கா அடுத்த சில வசனங்கள்ல நீங்கள் பலுகி பெருகி, நீங்கள் பலுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து, பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தி ஆகுங்கள் என்றார். விருத்தி ஆகுங்கள் என்றார். கைத்தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும். அல்லேலூயா. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும்,
ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும். ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு நடுங்கிடுவானா, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போ, ஆண்டவர் மார்பில் சுகிப்போ. பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒலிக்கட்டும். ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். விண்மீனாய் அவர் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஹல்லேலூயா. ஆமென். ஆகாய விண்மீனாய் பெருகுமா பெருகாதா? இன்னைக்கு நம்முடைய சிந்தையே மாறப்போகிறது. ஹல்லேலூயா. இப்ப என்ன ஆயிடுச்சு? நோவாவை பார்த்து மறுபடியும் 2 தடவை சொல்றாரு, நீங்க பலுகி பெருகி பூமி என்ன செய்யுங்க, நிரப்புங்க, விருத்தி ஆகுங்க, நீங்க பெருகணும். அந்த துன்மார்க்கெல்லாம் பெருகக்கூடாது. அவனெல்லாம் நான் அழிச்சிட்டேன், கம்ப்ளீட்டாக அழிச்சிட்டேன். இனிமேல் அவனுக்கு என்ன செய்யக்கூடாது? சாராயம் காய்ச்சிறவன், அவன் கஞ்சா விற்கிறவன், முள்ள மாதிரி முடிச்ச விற்கின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த கண்ட பயிலும் பெருகக்கூடாது. எல்லாரையும் என்ன பண்ணிட்டேன்? அழிச்சிட்டேன். நீங்கள் தான் நீதிமான், நீ பெருகணுன்னாரு. என்ன நடந்துச்சு? பெருக ஆரம்பித்தாங்க. இந்த நோவா நல்லா இருந்தான், ஜலப்பிரளயத்துக்கு முன்னால் நல்லா இருந்தான். இந்த ஆஸ்பத்திரியில் ஒரு மாத்திரை எழுதி கொடுப்பான் டாக்டர், ஆமு ஆப்பி அப்படின்னா என்னது? ஆகாரத்துக்கு முன்னால. இது ஜாமு ஜாப்பி. என்னது ஜாமு ஜாப்பின்னா என்னது? ஜலப்பிரளயத்துக்கு. ஜலப்பிரளயத்துக்கு என்ன பண்ணினான் தெரியுமா? நோவா திராட்சை தோட்டத்தை பயிரிட்டு, திராட்சை தோட்டத்தை திராட்சை ரசத்தை உண்டாக்கி புளிக்க வச்சு, அதை மதுபானமாக்கி நல்லா குடிச்சிட்டு வஸ்திரம் விலகி கடந்தானா. எப்படி கடந்தானா? அப்படித்தானே போட்டிருக்குது. நோவா நல்ல திராட்சை தோட்டத்தை பயிரிட்டு குடிச்சு வெறிச்சு நிதானமே தெரியாம வஸ்திரம் விலகி கடந்தான்னா ரொம்ப அசிங்கமா கடந்தான். எப்படி இருந்திருக்கும் ஆண்டவருக்கு? யோசனை பண்ணி பாருங்க. அல்லேலூயா. நோவா கெட்டு போயிட்டான். அதான் ஒரு பரிசுத்தவான் சொல்றாரு, ஊரெல்லாம் தண்ணி வந்த போது தப்பிச்சுக்கிட்டான் நோவா, ஒரு பாட்டில் தண்ணியில் கவுந்துட்டான். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஊரெல்லாம் தண்ணி வரும்போது நோவா தப்பிச்சுக்கிட்டாரு. ஆனால் ஒரு பாட்டில் தண்ணியில் இன்னைக்கு இந்த உலகமே இந்த தண்ணியில் தான் சாஞ்சி கிடக்குது. இப்போ கர்த்தர் பார்த்தார், ஆகா இவனும் சரிப்பட்டு வரமாட்டான். எதுக்கு சரிப்பட்டு வரமாட்டான்? சரிப்பட்டு வரமாட்டான். எதுக்குமே இவன் சரிப்பட்டு வரமாட்டான். பார்த்தாரு, என்ன பண்ணுறது? நோவாவோட சந்ததி பூரா எப்படி ஆச்சுன்னு தெரியும். அதில் நிறைய ரகசியம்லாம் இருக்குது. அதில் கானான் சபிக்கப்பட்டவனு சபிக்கிறார். அந்த கானான் தான் சோதோமில் போய் குடியேறான். அந்த சோதோமில் இருக்கிறவங்க தான் ஓரின சேர்க்கை பண்ணாங்க. அப்போ இந்த நோவா வஸ்திர விலைக்கு படுத்திருக்கும் போது ஏதோலாம் நடந்திருக்குது. அதெல்லாம் பரிசுத்தவான்கள் முக்கியமானவங்களுக்கு தான் அந்த விஷயம்லாம் தெரியும். அதெல்லாம் தேறினவர்களுக்குள்ள தான் ஞானத்தை பேசுவோம். அல்லேலூயா. அந்த கானானை சபிச்சிடுறாரு. எல்லாம் சாபக்கேடான ஒரு சந்ததியாக போய்விட்டது. இப்போ ஆண்டவர் பார்த்தாரு, ஐயோ என்ன பண்ணுறது, என் பிள்ளைகள் பெருகணுமே. குடிகார பெயரில் பெருகிட்டான், குடிகார பெயரில் கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டான், எல்லாருக்கும் தண்ணி அடிக்க கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டானே. அல்லேலூயா. இப்போ பார்க்குறாரு, ஒரு நபர் கிடைக்கிறாரு, அவர் தான் ஆபிரகாம்.
ஆமென் சொல்லுங்க. அவர்தான் யாரு? ஆபிரகாம். இந்த ஆபிரகாம ஆண்டவர் தெரிந்துகிட்டார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் என்ன தெரியுமா சொல்றார்? ஆபிரகாம் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது ஆபிரகாம் பார்த்து, நீ வா, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை என்ன ஜாதியாக்குவேன்? பெரிய ஜாதியாக்குவேன். அல்லேலூயா. ஆமென். வானத்து நட்சத்திரங்களை பாரு, கடற்கரை மணலை பாரு. வானத்து நட்சத்திரங்களை போல, கடற்கரை மணலை போல உன் சந்ததியை என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன். ஆமென் சொல்லுங்க. ஏன் இந்த ஆபிரகாமை கர்த்தர் தெரிஞ்சுக்கிட்டார் தெரியுமா? ஆபிரகாமுடைய அப்பா பேர் என்னது? சொல்லுங்க. தேராகு. அவருடைய தொழில் என்னது? விக்கிரகங்களை செய்கிறது. இந்த ஆபிரகாமுக்கு அதுல மனசே இல்லை. அப்பா சொல்றாரு, இதான் அந்த சாமி, இது அவருடைய மகன் சாமி, இது அவருடைய பேரன் சாமி, இந்த இது வந்து அதோட இப்படி பல வகையில் சொல்லி கொடுக்குறாரு. ஆபிரகாம் பார்க்குறாரு, இதெல்லாம் என்ன எங்கள் அப்பா தானே செஞ்சார், எங்கள் அப்பா தானே பெயிண்ட் அடித்தார், எங்கள் அப்பா தானே கண்ணு வச்சார், எங்கள் அப்பா தானே மூக்கு வச்சார், சில இதுக்கு 2 கை வச்சார் அவங்க அப்பா, சிலதுக்கு ஒரு 6 கை வச்சார், 6 முகம் வச்சார், எல்லாம் வச்சார். இவருக்கு அதெல்லாம் ஒத்து போகலை. இப்போ ஆபிரகாமுடைய உள்ளம் ஒரு மெய்யான தேவனை தேடிக்கிட்டு இருக்குது. அல்லேலூயா. நம்ம நாட்டில் அந்த காலத்தில் வாழ்ந்த சித்தர்கள்லாம் உண்மையாக இவங்க சொல்கிற சாமியெல்லாம் தேடலை. அவங்க எல்லாரும் பரம்பொருளை தேடினார்கள். ராமலிங்க சுவாமிகள் இருக்கிறாரு, அவர் ஒளியை கண்டுபிடிச்சார். அது இயேசு தான். இயேசுன்னு சொல்லிட்டு அடித்து கொண்டு போடுவானுன்னு ஒளின்னு சொல்லிட்டாரு. ஒளியை தான் வணங்கணுட்டார். இயேசுனா நானே உலகத்துக்கு எப்படி இருக்கிறேன். ஆமாம், அவங்க ராமலிங்க சுவாமி பத்திரில் பாருங்க, யாரும் வேறு சாமி கும்பிடவே ஒளி மட்டும்தான். அல்லேலூயா. ஆமென். அவர் வடலூரில் பாருங்கள், அவர் பரிசுத்தாய் பெற்றவர்னு சொல்கிறாங்க. அவர் கூட இருந்தவங்களாம் சொல்கிறாங்க, அறைக்குள்ளே போய் இயேசுவை கும்பிட்டுட்டு இருப்பாராம். அல்லேலூயா. இந்த சித்தர்கள்லாம் கடவுளை தேடின மாதிரி இந்த ஆபிரகாம் தேடிட்டு இருக்காரு. ஒரு நாள் ஆண்டவர் பேசினார், ஆபிரகாமே, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். நான் யாரு? ஆபிரகாமுக்கு சந்தோஷம். இவ்வளவு நாளா பேசாத கல்லை மண்ணை பார்த்துட்டு இருந்தோம், இப்ப யாரை பார்த்துட்டோம்? என் கூட பேசுகிற ஒருவரை பார்த்து விட்டேன். அல்லேலூயா. ஆபிரகாமோடு ஆண்டவர் முகமுகமாய் பேசினாரு. பேசிட்டு, நான் தான், நீ போ, நான் உன்னை பெரிய ஜாதியா, உன் சந்ததியை நான் வானத்து நட்சத்திரங்களை போல என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன். உன் பூமியின் தூளை போல உன்னுடைய சந்ததி இருக்கும்னு சொன்னார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த ஆபிரகாமுக்கு ஒரே பாரம், எங்கள் அப்பா கிட்ட இதை எப்படி சொல்கிறது? எங்கள் அப்பா சொன்னால் கோச்சுக்குவார், எங்கள் அப்பா சண்டைக்கு வந்துடுவார். ஏன்னா அவர் தொழிலே என்னது தான். சரி, உங்களுக்கு தெரியும் அந்த சம்பவம் நினைக்கிறேன். ஆபிரகாம் ஒரு நாள் அவங்க அப்பா எங்கேயோ ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டார். எங்கே போயிட்டார்? ஆமாம், கல்யாணத்துக்கு போயிட்டாரு. நிறைய விற்பனைக்கு செஞ்சு வச்சுருந்தார். எல்லாம் அவங்க வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போவாங்க, சாமி வாங்கிட்டு போவாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு? ஆபிரகாம் எல்லாத்தையும் அடித்து உடச்சி விட்டார். எல்லாத்தையும் அடித்து உடைச்சிட்டு ஒன்றை மட்டும் வச்சுட்டார். இப்போ அப்பா வர்றாரு, திரும்பிட்டு உள்ள பார்க்குறாரு, ஒரே ஷாக்கு. என்னது, எல்லாம் உடஞ்சி கிடக்குது, ஏங்க வாடா, யாரெல்லாம் உடைச்சா? ஆபிரகாம் சொல்கிறார், இல்லைப்பா, அவங்களுக்குள்ள சண்டை வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? சண்டை வந்து ஒருத்தர் அடித்து அவங்களே கை காலம் முடிச்சுக்கிட்டாங்க. இதை பாருங்க, ஒன்று மட்டும் இருக்குது பார்த்தீங்களா, உடையாமல். இதை நீங்கள் கேளுங்க சொல்லுன்னாரு. அவங்க அப்பா கேட்டார், எப்படிடா பேசும் அது? நீங்கள் தானேப்பா சொன்னீங்க கடவுள் பேசுன்னு சொல்லி, அதுக்கிட்டே கேளுங்க. பேசாதடா, இல்லை நான் செஞ்சது இல்லைடா. அப்போ தான் சொன்னார் ஆபிரகாம் அவங்க அப்பா கிட்ட, அப்பா, இவ்வளோ நாள் பேசாததெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்களே, இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், நம்மக்கிட்ட பேசுகிற ஒரு தெய்வம் இருக்கிறார். அல்லேலூயா. யார் அவர்? நம்மக்கிட்ட என்ன செய்கிறவர்? பேசுகிறவர். அல்லேலூயா. ஆமென். அப்படியான்னு சொன்ன உடனே, விளக்கம்லாம் சொன்ன உடனே இப்போ கிளம்பிட்டாரு. கூட யார் வந்துட்டா? அந்த ஆபிரகாமுடைய தகப்பனும் வந்துட்டாரு. இப்போ ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. ஆமென். இப்போ ஈசாக்கு பிறந்தான். அல்லேலூயா. இப்போ ஈசாக்குடைய காலத்தில் ஆண்டவர் ஈசாக்கை பார்த்து அதே வார்த்தையை சொல்றாரு. வாசித்து பாருங்க, ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம்
24வது வசனத்தை வாசிக்கும் போது, அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, கர்த்தர் ஈசாக்குக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே பயப்படாதே, நான் உன்னோட கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். சந்ததியை நான் என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன் என்றார். கை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமென். இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், ஆண்டவர் ஆதாம் கிட்ட என்ன சொன்னாரு? பலுகி பெருகி. சரி, மறுபடியும் நோவா கிட்ட என்ன சொன்னாரு? பலுகி பெருகி. இப்ப ஆபிரகாம் கிட்ட என்ன சொன்னாரு? பலுகி பெருகணும், உன் சந்ததியை என்ன செய்வேன்? நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. இப்ப ஈசாக்கு கிட்ட என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? சொன்னதை தான் சொல்லியிருப்பாருங்கிறீங்களா? நல்லா தானே சொல்லியிருப்பாரு. அல்லேலூயா. ஈசாக்கிட்டே அதான் சொல்றாரு, ஏ ஈசாக்கு, நான் உன் தகப்பனாகி ஆபிரகாமுடைய தேவன், உன்கிட்ட இப்ப நான் சொல்றேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், ஈசாக்கு வர வர என்ன செஞ்சானா? விருத்தி அடைந்தான். ஈசாக்குக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அவனை பொருளாதாரத்திலையும் பெரிய விருத்தி அடைய பண்ணாராம். பெலிஸ்தர் அவனை பார்த்து என்ன பண்ணாங்க? பொறாமைப்பட்ட அளவுக்கு வர வர என்ன ஆயிட்டானா? நான் இன்னைக்கு எங்களோட விசுவாசிகளை பார்த்து சொல்றதுக்கு, நம்ம மேல யாரும் பரிதாபப்பட வேண்டிய அவசியமே, நம்மளை பார்த்து எவனும் பரிதாபப்படக்கூடாது, நம்மளை பார்த்து பொறாமப்படணும். அல்லேலூயா. நம்ம கட்டியிருக்கிற துணியை பார்த்து, நம்ம கட்டியிருக்கிற வீட்டை பார்த்து. அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் எல்லாம் என்னை பார்த்து பொறாம, யோ இதான் சரியான வேலை, உன்னை பார்த்து பொறாம தான் படணும். அல்லேலூயா. உன்னை பார்த்து எல்லாம் பொறாம தான் படணும். அல்லேலூயா. உன்னை பார்த்து யாரும் பரிதாபப்பட வேண்டிய அவசியமே, ஏன்னா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள். ஈசாக்கை பார்த்து என்ன பட்டாங்களா? பொறாமைப்பட்டார்கள். அல்லேலூயா, ஆமென். சரி, இப்ப கவனிங்க, ஈசாக்கு எல்லாத்திலையும் விருத்தி அடைஞ்சாரு. ஆமென். ஈசாக்கு பிள்ளைகள் பிறந்தாங்க. யாரு? யாக்கோபு, ஏசா. இப்ப யாக்கோபுடைய காலம். யாக்கோபை பார்த்து இப்ப என்ன சொல்றாரு பாருங்க. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. சர்வ வல்லமுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜன கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி. அல்லேலூயா. இப்ப ஈசாக்கு பாருங்க, ஒரு இடத்துல கல் வச்சு யாக்கோபு படுக்கிறாரு. ஆண்டவர் சொன்னாரு, உன் சந்ததியை என்ன செய்வேன்? பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. இப்ப அதே ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 12ஆம் வசனமா? ஆதியாகமம் 32. தேவரீரோ, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றான். பிரைஸ் தி லார்ட். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாத்தீங்களா? அப்ப ஈசாக்கு சொன்னாரு, இப்ப யாக்கோபுகிட்டையும் சொல்றாரு. அல்லேலூயா. உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்குன்னு சொன்னார். அல்லேலூயா. இப்ப நீங்க என்ன நமக்கு தெரியுது? ஆண்டவருடைய சிந்தையில என்ன இருக்குன்னா, தேவ பிள்ளைகள் பெருகணும், பலுகணும், இந்த பூமியை என்ன செய்யணும்? ஆண்டு பூமியை நிரப்பி அதை என்ன செய்யுங்க? ஆண்டு கொள்ளுங்கள். அல்லேலூயா, ஆமென். சரி, இப்ப யோசேப்புடைய காலம். ஆமென் சொல்லுங்க. யார் காலம்? பாருங்க, ஆதாம்ல சொன்னாரு, நோவாகிட்ட சொன்னாரு, ஆபிரகாம் கிட்ட சொன்னாரு, ஈசாக்கு கிட்ட சொன்னாரு, யாக்கோபு கிட்ட சொன்னாரு. அடுத்தது இப்ப எந்த காலம்? யோசேப். யோசேப்பின் காலத்துல எல்லாரும் எங்க போயிட்டாங்க? எகிப்துக்கு போயிட்டாங்க. அல்லேலூயா. ஆதியாகமம் 47ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 47
7ஆம் அதிகாரம் 27 இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலுள்ள கோசே நாட்டிலே குடியிருந்தார்கள். அங்கே நிலங்களை கையாட்சி செய்து மிகவும் பலுகி பெருகினார்கள். கைத்தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. அல்லேலூயா. அந்த தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் பலுகி பெருகினார்கள். அல்லேலூயா. இப்ப யாத்திராகமத்துக்கு வந்துருங்க. யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் சொல்லுங்க, மிகுதியும் பலுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள். அதான் முக்கியம். பலத்திருந்தார்கள். தேசம் அவர்களால் நிறைந்தது. கை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குது? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். பாருங்க, எகிப்துல இப்ப தேசம் முழுக்க திரும்புற இடமெல்லாம் எல்லாம் இஸ்ரவேலராக இருக்கிறாங்க. தேசம் அவர்களால் என்ன பண்ணிடுச்சு? நிரம்பி இருக்கு. அவர்கள் பெருகினது மாத்திரமல்ல, எப்படி இருந்தார்களாம்? பலத்திருந்தார்கள். சொல்லுங்க, எப்படி இருந்தார்கள்? ஒருத்தருக்கு வியாதி இல்லை, எல்லாம் சுகமா இருக்கிறாங்க. பாருங்க, அவங்களுக்கு பிரசவம் எப்படி தெரியுமா நடந்துச்சு? அவங்களே பிரசவம் பார்த்துட்டாங்க. மருத்துவச்சிகள் போறதுக்குள்ள என்ன ஆயிடுச்சு? ஏரோது அங்க பார்வோன் என்ன கட்டளை போட்டான் தெரியுமா? அவங்களுக்கு பிறக்கிற ஆம்பளை பிள்ளையெல்லாம் என்ன பண்ணுங்க? கொல்லுங்கன்னா. ஆனா மருத்துவச்சிகள் என்ன சொன்னாங்க? என்னையா நீங்க உங்க ஆட்கள் மாதிரி கிடையாது, அவங்களாம் எப்படிப்பட்டவங்க? பலத்தவர்கள். நாங்க போறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன ஆயிடுது? பிரசவம் ஆயிடுது. ஆமேன் சொல்லுங்க. இந்த காலத்தில் பிரசவம்னா எவ்வளோ தெரியுமா செலவு பண்ணுறாங்க? லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க? 3ஆவது மாதத்தில் ஒரு ஸ்கேனும், 4ஆவது மாதத்தில் ஒரு ஸ்கேனும், 5ஆவது மாதத்தில் ஒரு ஸ்கேனும், 6ஆவது மாதத்தில் ஒரு ஸ்கேனும். மொத்தம் ஸ்கேன் எடுக்க 90,000 ரூபாய். அப்புறம் பிரசவத்துக்கு அட்மிஷன் போட்டுது. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா நல்ல சுகப்பிரசவம் ஆக போகிற பொம்பளைகளுக்கு என்ன பண்ணுறது? கிழிச்சி எடுத்து எல்லாம் பண்ணுறாங்க உங்களுக்கு. ஆனால் தேவ கிருபையினால் எங்களுக்கு 4 பிள்ளைகள். எத்தனை பிள்ளைங்க? மூத்த மாமா இங்கே ஆலங்கோட்டையில் தான் பிறந்தான். 4 பிள்ளைகளும் வீட்டில் தான் பிறந்தாங்க. 4 பிள்ளைகளுக்கு நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு போகவே, மூத்த மகனுடைய பிரசவ செலவு எவ்வளவு? 25 ரூபாயா? 25 ரூபா தான். 2வது என் மகளுக்கு பிரசவ செலவு 100 ரூபா தான். ஏன்னா நாகப்பட்டினத்தில் சுசீலான்னு ஒரு நர்ஸு, அவங்க தான் எங்களை வீட்டிலே வந்து பிரசவம் பார்ப்பாங்க. அவங்களுக்கு 100 ரூபா கொடுத்தா போதும். அவங்க புருஷன் தான் சைக்கிள் அழைச்சிட்டு வருவார். பாருங்கள், 100 ரூபா தான். கடைசி மையம் பிறந்தால் அவனுக்கு 100 ரூபா தான். யோசனை பண்ணி பாருங்கள், 4 பிள்ளைகளும் பிறந்தாங்க. இப்போ 4 பிள்ளைகளும் கல்யாணம் ஆகிடுச்சு. 7 பேர பிள்ளைங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். 4 பிள்ளைகளும் வீட்டில் தான், சுகப்பிரசவம். ஆமென். அல்லேலூயா. மருத்துவச்சி சொல்கிறாங்க, அவங்க பலத்திருக்கிறாங்க ஐயா, அவங்க ஆரோக்கியமானவர்கள். நாங்கள் போகிறதுக்கு முன்னால் என்ன நடந்துருது? பிரசவம் ஆயிடுதுயா. நாங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்களாம்? மிகுதியும் பெருகி பலத்திருந்தார்கள். கைத்தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 112ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், பூமியிலே அவனுடைய சந்ததி பலத்திருக்கும். ஆமென் சொல்லுங்க. நம்முடைய சந்ததி என்ன மாதிரி சந்ததியா இருக்கணும்? சொல்லுங்க, பலத்த சந்ததி. அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நாட்டில் மக்கள் வாங்குற சம்பளத்தினுடைய மிகப்பெரிய ஒரு தொகை எதுக்கு போகுது? மருத்துவத்துக்கு. ஆனால் தேவனுடைய விருப்பம் நம்ம எப்படி இருக்கணும்? நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன், என் நாமத்திற்கு பயந்திருக்க உங்கள் மேல் என்ன உதிக்கும், அதன் சட்டைகளில் என்ன இருக்கும்? ஆமாம், அநேக நேரம் நம்முடைய அவிசுவாசத்தினால நிறைய சுகத்தை நம்ம இழந்துடுறோம். அல்லேலூயா. ஆனால் தேவனுடைய விருப்பம் நம்ம சந்ததி எப்படி இருக்கணும்? பலத்த சந்ததி. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். சரி, இப்போ என்ன ஆச்சு? அவங்க ஒரு உபாய தந்திரம் பண்ணுறாங்க. இவங்க பெருகக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நம்மளை விட பெருகிட்டு இருக்கிறாங்கப்பா, இவங்க பெருகக்கூடாதுன்னு சொல்லி
சில உபாய தந்திரங்களை பண்றாங்க. ஆனா பண்ணினாலும் 10ஆம் வசனத்தை வாசிங்க. 10ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோடு கூடி நமக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றார். பாத்தீங்களா, எல்லாம் தந்திரம் தான் பண்றான். எப்படியாவது சபைகளை ஒழிச்சிடணும், ஊழியத்தை ஒழிச்சிடணும், விசுவாசிகள் பெருகக்கூடாதுன்னு பல உபாய தந்திரங்களை பண்றாங்க. ஆனா அடுத்த 12ஆம் வசனம், ஆனாலும், நல்ல சத்தமா சொல்லுங்க, ஆனாலும், ஆனாலும், எல்லாரும் சொல்லுங்க, ஆனாலும், ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். கை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லு. அவ்வளவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். சந்தோஷமா இருக்கா இல்லையா? அவ்வளவா என்ன பண்ணிட்டாங்களா? பலுகி. எவ்வளவு ஒடுக்குனாங்களோ அவ்வளவு பலுகி என்ன பண்ணிட்டாங்களா? இதை சரியா தெரிஞ்சுக்கிட்டவர் யார் தெரியுமா? நம்ம நாட்டில் இருந்த ராஜாஜி தான், ராஜகோபாலாச்சாரியார். அவர் சொன்னார், டே கிறிஸ்தவனில் நசுக்காதீங்க, அவன் மூட்டை பூச்சி மாதிரி, நீ விட்டுட்டீன்னா ஒன்றும் ஆகாது, ஆனால் நசுக்க ஆரம்பிச்சின்னா 1000 மடங்கு பெருகிடுவான்னு சொன்னார். இப்போ நீங்கள் நமக்கு வந்திருக்க உபத்திரவங்கள் எல்லாம் நீங்கள் பாருங்களேன், சீக்கிரத்தில் இந்த உபத்திரவங்கள் இந்த தேசத்தில் ஒரு பெரிய வளர்ச்சியை கொண்டு வரப்போகிறது. அல்லேலூயா. எவ்வளவுக்கு எவ்வளோ ஒடுக்குறானுங்களோ, சபையை உடைக்கிறானுங்களோ, கிறிஸ்தவங்களை அழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, கொள்றாங்களோ, ஆனால் அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த தேசத்தில் ஒரு பெருக்கம் வரப்போகிறது. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. இப்போ பயங்கரமாக பெருகிட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. ஆண்டோட விருப்பம் என்ன செய்யுது? நிறைவேறிச்சா இல்லையா? நிறைவேறிட்டே இருக்கு. அப்போ இந்தியா கிடையாது, ஆஸ்திரேலியாலாம் கிடையாது, இஸ்ரேல் ஜனங்கள் அந்த இடம் தான், எல்லாம் பெருகிட்டாங்க. அல்லேலூயா, ஆமென். ஏன் தெரியுமா ஆண்டவர் பெருகணுங்கிறாரு? அவர் ஜனம் பெருகிடுச்சுனாக்கா துதி முழுக்க யாருக்கு போகும் சொல்லுங்க? இந்த ஜனத்தை, இவர்களின் துதியை, என் மகிமையை வேற யாருக்கு என்ன செய்ய மாட்டேன். இப்ப மகிமை பூரா யாருக்கு போயிட்டு இருக்குது? யாருக்கு போயிட்டு இருக்குது? காலைல எந்திரிச்சோம் கக்கம் பகம் கங்கங்க ஒரே சத்தம் எல்லாம் பாருங்க, இந்த காலத்தில் இல்லாத அளவுக்கு புரியல எல்லாம். ஆனா ஒரு நாள் வரப்போது இந்த தேசம் முழுவதும் கர்த்தரை துதிக்கிற துதி எழும். அல்லேலூயா. இப்போ உபாகமம் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இப்போ மோசேயாக சொல்றாரு பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருக்கத்தை பார்த்துட்டு என்ன சொல்றாரு? அவர் ஆண்டோட வார்த்தை அப்படியே சொல்றாரு. உபாகமம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். உங்கள் தேவனாகிய கர்த்தர், உங்களை பெருக பண்ணினார், கைத்தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. உங்களை என்ன பண்ணிட்டாரு? பெருக பண்ணிட்டாரு. போதும் போதும், எல்லாரும் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிங்க, அப்படியா சொன்னாரு? வாசிங்க. இதோ இந்நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல, இந்நாளிலே நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாய் இருக்கிறீர்கள். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம். நீங்க நல்ல பெருகிட்டீங்க, வானத்து நட்சத்திரங்களை போல வந்துட்டீங்க. ஆனா இது போதாது, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி, 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் சொல்லுங்க. இப்போ மோசேக்கு கர்த்தருடைய சிந்தை இருந்துச்சா இல்லையா? இருந்ததுனால தான் என்ன சொல்றாரு? ஆண்டவர் சொன்னபடியே நீங்க பெருகிட்டீங்க. போதாது, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கல, இன்னும் நீங்க 1000 மடங்கு பெருக வேண்டும். அல்லேலூயா, 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 ஆமென். ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தான். ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தான். அதுபோல் உன்னையும் ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நான் காட்டுவேன்.
உனக்கு போதித்து நடக்கும் பாதை நாள்தோறும் காட்டுவேன். காத்திரு மகனே, உன்மேல் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன். உன்மேல் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன். அறிவுரை நான் கூறுவேன், உனக்கு அறிவுரை நான் கூறுவேன். போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன். காத்திரு மகளே. ஹல்லேலூயா. மோசேக்கு யாருடைய சிந்தை இருந்தது? கர்த்தருடைய சிந்தை இருந்துச்சு. அதனால தான் சொல்றாரு, கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் இப்பொழுது வானத்து நட்சத்திரங்களை போல என்ன பண்ணிட்டீங்க? பெருக பண்ணிட்டீங்க, பெருகிட்டீங்க. இது போதாதியா, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் நீங்க என்ன பண்ணணும்? 1000 மடங்கு பெருகணும். அல்லேலூயா, ஆமென். இந்த மோசேக்கு கர்த்தருடைய சிந்தை வந்தனால தான் கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு உண்மையா ஒரு ஊழியக்காரனுடைய மண்டல இந்த சிந்தனை வந்துருச்சுன்னா, கர்த்தர் மோசேயோடு இருந்தது போல நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா, ஆமென். சரி, இப்ப லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து, நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி. ஆண்டவர் சொல்றார், நான் உங்க மேல பத்திரமா பார்த்துக்கிட்டே இருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். அல்லேலூயா. இப்ப எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் போது, உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பலுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். அல்லேலூயா. நான் உங்களை பெருக பண்ணுவேன், அதனால உங்களுக்கு நல்ல சீர் உண்டாக்குவேன். கர்த்தர் என்று என்னை அறிந்து கொள்வீர்கள். அல்லேலூயா. இப்ப சகரியா 10ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். சகரியா 10ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நான் அவர்களை பார்த்து பயில் போட்டு அவர்களை கூட்டிக் கொள்ளுவேன். அவர்களை மீட்டு கொண்டேன். அவர்கள் பெருகி இருந்தது போலவே, அவர்கள் ஆதியில பெருகி இருந்தது போலவே பெருகி போவார்கள். அல்லேலூயா. ஏசாயா 27ல சொல்றாரு, யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை என்ன செய்ய வரும்? பலனால் நிரப்பு நாட்கள், பலனால் நிரப்பக்கூடிய நாட்கள் வரும். வருமா வராதா? அல்லேலூயா. வருமா வராதா? ஆமென். சரி, இப்ப நல்லா தெரிஞ்சிங்க. இப்ப ஆண்டவருடைய சிந்தனையில பச்சையா சொல்ல போனா அவர் மண்டையில என்ன இருக்குது? பலுகி பெருகணும். சொல்லுங்க, நம்ம என்ன செய்யணும்? பலுகி பெருகி பூமியை நிரப்பி என்ன செய்யணும்? ஆண்டு கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இப்ப இந்த சிந்தை வந்துருச்சுன்னா நம்ம ஆண்டவருக்கு சிநேகிதர்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், இப்போ நான் கட்டடங்களை பில்டிங் கட்டுறேன். நான் நிறைய பில்டிங் கட்டியிருக்கிறேன். 30 வருஷம் 40 வருஷம் பில்டிங் கட்டியிருக்கேன். எங்கள் சபையை இன்ஜினியர் இல்லாமல் நான் தான் கட்டியிருக்கேன். 25,000 பேர் உட்காரக்கூடிய சர்ச்சு. அல்லேலூயா. வீடு கட்டியிருக்கிறோம், இப்போ பெரிய வீடு கட்டியிருக்கிறோம். நிறையா எப்போ பார்த்தாலும் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்து இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷனில் ரொம்ப நானே எல்லா ஜாமானும் வச்சுருக்கேன். பில்டிங் மிஷினு, கட்டிங் மிஷினு, ஒரு மிஷின் பாக்கி இல்லை. கலவை மிஷின்லேருந்து எல்லா மிஷினும் நாங்களே வச்சுருக்கோம். எங்கள் பசங்களை கூப்பிட்டு கொஞ்சம் சம்பளத்தை கொடுத்து செஞ்சுக்குவோம். இப்போ என் மைண்டில் பூரா என்ன இருக்குது? கன்ஸ்ட்ரக்ஷன். சொல்லுங்கள், கட்டுமான பணி இருக்குது. இப்போ நான் உட்காந்து இருக்கிற ஒருத்தர் வராரு, ஐயா இந்த மட்டன் பிரியாணி இருக்கு இல்லையா, எப்படி தெரியுமையா செய்யணும்? முதல்ல மட்டனை எடுத்துக்கணும், அதை நல்லா என்ன செய்யணும்? கழுவணும். அப்புறம் இஞ்சி பூண்டு அரைக்கணும். இதை சொல்லிட்டு இருந்தாருன்னு வச்சிங்களேன், என் மைண்ட் அங்கே போகுமா?
சும்மா சொல்லுங்க. என் மைண்டு போகுமா? என் மைண்டு வந்து அவர் சொல்கிற ஏதோ உளறிட்டு இருக்கான், வேலையத்தை உளறிட்டு இருக்கான்னு இருப்பேன். திடீர்னு ஒருத்தர் வந்து, ஐயா இங்கே சிமெண்ட் வந்து 200 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஐயா. ஏன்னா சிமெண்ட் இப்போ 400 ரூபா வித்துட்டு இருக்குது. 200 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கயான்னா இவன்கிட்ட பேசுவேனா அவன்கிட்ட பேசுவேனா? சும்மா சொல்லுங்கள், யார்கிட்ட பேசுவேன்? யார்கிட்ட? சிமெண்ட்டுக்கார் 200 ரூபாய்க்கு தரேன்னாருல, எங்கேயா இருக்கு? அவன் சொல்கிறான், இல்லைங்கய்யா கம்பி இப்போ வந்து 80 ரூபா 85 ரூபா விற்கிது, டன் 85,000 ரூபா விற்கிது, 30,000 ரூபாய்க்கு தரையா. ஏன்னா நாங்கள் வீடு கட்டும்போது அப்படி தான் 90,000 ரூபா விற்றுச்சு இரும்பு டன்னு. ஒரு இன்ஜினியர் பாருங்கள், எங்களுக்கு 3 டன்னு 16 mm ராடு 30,000 ரூபாய்க்கு கொடுத்தான். பொசுக்குன்னு வாங்கிக்கிட்டேன். அஸ்திபாரம் போகிறதுக்கு பெல்ட்டு எல்லாம் அதை வச்சு பெரிய பில்டிங் கட்டடம் கட்டிட்டோம். சீப்பாக கிடச்சிது. நான் உடலாம் ஃபோன் நம்பர் வச்சுக்கிட்டு ஃபோன் பண்ணிக்கிட்டு யாருக்கோ கொடுத்துட போகிறான்னு சொல்லி அவனுக்கு எனக்கு ஐக்கியம் ஆகிடுச்சு. இப்போ சொல்லுங்கள், என் மைண்டில் இருக்கிறதும் அவன் மைண்டில் இருக்கிறதும் ஒன்று சேர்ந்ததுனால நான் கப்புன்னு யாரை பிடிச்சிக்கிட்டேன்? அவனை பிடிச்சிக்கிட்டேன். இந்த பிரியாணிக்குன்றவனை போய் 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 அப்புறம் வேலையை பாரியா சொல்லுவேனா சொல்ல மாட்டேனா? இப்போ கர்த்தருடைய சிந்தை உங்களுக்கு வந்துருச்சுன்னா உங்களை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து நீ தான் எனக்கு புரியும்னு அல்லேலூயா. புரிஞ்சுதா உங்களுக்கு? அதனால தான் பேதுருவை பார்த்து ஒரே கிக்கு, ஒரு உதை கொடுத்து, அப்பாலே போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். அல்லேலூயா, ஆமென். இதனால தான் பேதுருவும் பவுலும் அடிச்சுக்கிட்டாங்க. நீங்கள் கர்த்தர் சிந்தை உங்களுக்கு வரணும். எங்களுக்கு என்ன சிந்தை இருக்கிறது? கர்த்தருடைய சிந்தை இருக்கிறது. இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க, இதெல்லாம் நடக்குமா பாஸ்டர்? இதெல்லாம் நடக்கிற விஷயமா? இதெல்லாம் நடக்குமா? நம்ம வாழ்கிற தேசத்தை பார்த்தீங்களா? எப்படிப்பட்ட தேசத்தில் வாழ்கிறோம்? எங்கே பார்த்தாலும் எப்படி இருக்குன்னு நிலைமை உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நடக்குமா? இன்னைக்கு நான் சொல்கிறேன், கட்டாயம் நடக்கும். அல்லேலூயா. முதலாம் நூற்றாண்டில் நடந்துச்சா இல்லையா? முதலாம் நூற்றாண்டு நடந்துச்சா இல்லையா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? அப்போஸ்தலர் 2:41 வாசிக்கிறோம். வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்? 3000 பேர். 3000 பேர் இன்னைக்கு என்ன எடுத்தாங்களாம்? ஞானஸ்தானம் எடுத்தார்கள். கை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லு. 3000 பேர் என்ன பண்ணாங்களா? ஞானஸ்தானம் எடுத்தாங்க. சந்தோஷமா இருக்கா இல்லையா? எங்கள் சபையில் வார வாரம் ஞானஸ்தானம். பண்டிகை நாட்களில் 100 பேர் 200 பேருக்கு நான் கொடுப்பேன். அல்லேலூயா. வருஷத்துடைய கடைசி ஞாயிற்றுக்கு நான் கொடுப்பேன். க்யூவில் நிற்பாங்க. அல்லேலூயா. இப்போ நாங்கள் என்ன ஜெபம் பண்ணுறோம்? இனிமேல் ஞானஸ்தானம் 1000 2000 பேர் 3000 பேர் எடுக்கணும். முதலாம் நூற்றாண்டில் 3000 பேர் எடுத்த மாதிரி என்ன செய்யணும்? எடுக்கணும். அல்லேலூயா, ஆமென். ஆந்திராவில் பாஸ்டர் ஏசனான் இருந்தாங்க. அவங்க கூடார பண்டிகை நடத்துவார். ஒவ்வொரு கூடார பண்டிகை முடியும் போதும் 3000 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுப்பாங்களாம். அல்லேலூயா. அப்போ கண்டிப்பாக இந்தியாவில் இந்த நிலைமை வரணும். அல்லேலூயா. கொடுக்க முடியுமா முடியாதா? கை வலிக்கும் கொஞ்சம். 3000 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்குன்னா அதான் அந்த மாதிரி ஒரு வீட்டில் ஒரு மீட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. ஒரு பெயர் கிறிஸ்தவர் பாதிரியார் வந்திருக்கிறாரு. நிறைய பெந்தகோஸ்து பாஸ்டராக உட்காந்துருந்துருக்குறாங்க. இவங்களை எப்படா ஏதாவது பண்ணலான்னு சொல்லி அவர் ஒரு திட்டம் போட்டு சொன்னாராம், 3000 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்களே, முடியுமா? ஒருத்தரையும் அமைக்க எடுத்தால் எத்தனை நாளாகும், எத்தனை மாதம் ஆகும்? 12 அப்போஸ்தலர் தானே இருந்தாங்க. 3000 பேருக்கு எப்படி கொடுத்துருக்க முடியும்? அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க? எல்லாரையும் 3000 பேர் நிற்க வச்சு பாடியில் தண்ணியை மொண்டு என்ன பண்ணாங்க? அப்படியே வீசினாங்க பாருங்க. எல்லார் மேலேயும் தெளிச்சுது. எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு வந்து சந்தோஷமாக உட்காந்தாராம். உடனே ஒரு பாஸ்டர் எழும்பினார். நம்ம பாஸ்டர் எழும்பி, ஐயா சொன்னதை கேட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன். ஏன்னா 3000 பேருக்கு முழுக்கி கொடுத்தா கையெல்லாம் வலிக்க தான் செய்யும். அதனால் வாடியில் முண்டு என்ன பண்ணிட்டாங்க? விசிறி விட்டுட்டாங்க. சமீபத்தில் ஐயாவுடைய மகள் கல்யாணம் நடந்துச்சு. அங்கே கிட்டத்தட்ட 1000-2000 பேர் வந்துட்டாங்க ஐயாவுடைய மகள் கல்யாணத்துக்கு. சரியான கூட்டம். அதனால் யாரையும் உட்கார வச்சு சாப்பாடு போட முடியல. எல்லாரும் நிற்க வச்சு சாம்பாரை மொண்டு என்ன பண்ணாங்க? அப்படியே வீசினாங்க. ரசத்தை மொண்டு என்ன பண்ணாங்க? அப்படியே வீசினாங்க. எல்லாரும் நக்கிக்கிட்டாங்க. அப்படின்னு சொன்ன உடனே அவர் மூஞ்ச பார்த்தா
வலிச்சு எடுக்கிற மாதிரி வடிஞ்சிருந்துச்சு. சொல்கிறேன், நிச்சயமாக சொல்கிறேன், பல்லாயிரக்கணக்கான மக்கள் வரதான் போகிறாங்க. அல்லேலூயா. சரி, அது மாத்திரமல்ல, அடுத்தது பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிகாரத்தில் எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்களாம்? வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறை 5000 இருந்தது. ஏறக்குறை எப்படி இருந்துச்சு? 5000 இருந்தது. 5000 இருந்தது. அல்லேலூயா. இப்ப 3000 பேரு. அடுத்தது என்னது? 5000 பேரு. அல்லேலூயா. இப்ப 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். தேவ வசனம் விருத்தி அடைந்தது. தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. எருசலேமிலே சொல்லுங்க என்ன ஆயிடுச்சு? மிகவும் பெருகிற்று. அந்த வார்த்தையை அழுத்தி சொல்லுங்க. மிகவும் சொல்லுங்க. மிகவும் பெருகி. மிகவும் என்னது? பெருகிற்று. அப்படின்னா எருசலேம்ல பார்த்தா மளிகை கடை ரட்சிக்கப்பட்டவன், காய்கறி கடை ரட்சிக்கப்பட்டவன், கறி கடை ரட்சிக்கப்பட்டவன், திரும்புற இடமெல்லாம் யாருங்கிறீங்க? சீஷருடைய தொகை மிகவும் பெருகிவிட்டது. அல்லேலூயா. இப்போ 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 16ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் போது, அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. நாளுக்கு நாள் என்ன பண்ணுச்சு? பெருகின. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சபை சரித்திரம் சொல்லுகிறது, சுமார் 20 லட்சம் விசுவாசிகள் இருந்திருக்கிறாங்க. எங்க? எருசலேமில் 20 லட்சம் விசுவாசிகள் பெருகிட்டாங்க. இப்போ பாருங்க, பெருகிட்டே இருக்குது. உங்களுக்கு தெரியும், பேதுரு போய் லீத்தாவில் இருக்கக்கூடிய படுத்து கிடக்கிற ஒருத்தனை எழுப்பி 8 வருஷமா இப்படி கிடக்கிறாரு. படுக்கையில் கிடக்கிறவனை என்ன பண்றாரு? எழுப்பி விட்ட உடனே லீத்தாவிலும் சாரோனிலும் உள்ள 2 டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற அத்தனை பேரும் கத்தடத்துல வந்துட்டாங்களாம். அல்லேலூயா. அவ்வளவு பேர் என்ன பண்ணிட்டாங்க? கத்தட்ட வந்துட்டாங்க. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணி இருந்திருக்கணும்? அப்பா நிறைய பெருகிடுச்சுப்பா, போதும்ல சொல்லி இருந்திருக்கணும். என்ன சொல்றாரு பாருங்க. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 18ஆம் அதிகாரம் 9, 10. ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி நீ பயப்படாமல் பேசு. நீ மறுபடியும் பயப்படாத. நீ ஊழியம் செய்யறதுனால உன்னை நிறைய பேர் எதிர்க்கிறானுங்க, கொன்னுடுவேங்கிறானுங்க. பயப்படாமல் தைரியமாய் பேசு. மௌனமாய் இராதே. நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உனக்கு தீங்கு செய்யும்படி நீ உன்னை நான் தான் உன்னை அனுப்புறேன். நீ போய் பேசணும். உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவது இல்லை. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். எனக்கு இன்னும் அநேக ஜனங்கள் உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. 1ஆம் நூற்றாண்டுல சபை வேகமாய் வளர்ந்தது. அல்லேலூயா. ஆமென். திரும்புற இடமெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். நீங்க அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க, அப்படி நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? இந்த தேசத்துல லஞ்சம் இருக்காது. ஆமென் சொல்லுங்க. ஊழல் என்ன செய்யாது? இருக்காது. அல்லேலூயா. பவுல் எழுதுற மாதிரி, அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளை நோக்க கடவன். எல்லாரும் சமமா இருப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் சகோதரர்களா இருப்பாங்க. அல்லேலூயா. நீ உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் இருக்கவே இருக்காது. அல்லேலூயா. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும். ஆமென். இப்ப சொல்லுங்க, இந்த பெருக்கம், இந்த எழுப்புதல் வரணுமா வேண்டாமா? சொல்லுங்க. வரணுமா?
இது யாருடைய சிந்தையில இருந்துச்சு? தேவனுடைய சிந்தையில இருந்துச்சு. இதான் அவருடைய விருப்பம், இதான் அவருடைய நோக்கம், இதுதான் அவருடைய வாஞ்சை. அல்லேலூயா. இந்த சிந்தை நமக்கு வந்துருச்சுன்னா நாம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஆமென். நம்ம எல்லாரும் அவங்களுக்கு ரொம்ப பிரியமானவங்களா ஆயிடுவோம். அல்லேலூயா. இந்த சிந்தனை இல்லாம வேற எதையாவது கேட்டுக்கிட்டு இருந்தா அவர் சொல்வார், அப்பாலே போ, அப்பாலே போ. சரி, இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இது நிச்சயமா நடக்குமா நடக்காதாங்கிறதுக்கு என்ன உதாரணம் அப்படின்னு சொன்னா வாசித்து பாருங்க. ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கடைசி நாட்களில் நம்ம வாழ்ற நாட்கள் எந்த நாட்கள்? கடைசி நாட்கள் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா மலைகள் நம்ம நாட்டில் எல்லாம் மலை தான் ஃபேமஸா இருக்கு. அந்த மலை, இந்த மலை, அந்த மலை, எல்லா மலைகளுக்கு மேலாக எது ஸ்தாபிக்கப்படும்? சபை ஸ்தாபிக்கப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். அதனிடத்துல என்ன செய்வார்கள்? ஓடி வருவார்கள். ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, இனிமேல் எல்லாம் அங்க போனவங்க அந்த இதுக்கு இந்த புண்ணிய ஸ்தலத்துக்கு அங்கே இங்கேயும் ஓடி உருண்டு பிறண்டு எந்திரிச்சவங்க எல்லாம் திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கு, அங்கெல்லாம் நாங்க போக மாட்டோம், இனிமேல் கர்த்தருடைய பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனில் இருந்து வேதமும், சபையில் இருந்து தான் கர்த்தருடைய வேதமும், எருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். பாத்தீங்களா? கைத்தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் யாரை கொண்டு சொல்லியிருக்காரு? ஏசாயாவை கொண்டு சொல்லிட்டார். ஏசாயா கொண்டு என்ன சொல்லிட்டாரு? கடைசி நாட்கள்ல கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம்னா என்ன செய்யப்படும்? உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் புறப்பட்டு எங்க வருவார்கள்? சபைக்கு. எல்லா ஜனங்களும் என்ன தெரியுமா சொல்லிட்டு, இனிமேல் நமக்கு எந்த பயலும் வழிகாட்ட வேண்டாம். திருட்டு பயலுக அதை எதை வழிகாட்டி நம்மளை ஏமாத்திட்டான். இனிமேல் கத்தட்ட போவோம், அவர் தான் நமக்கு வழிகாட்டுவார். அல்லேலூயா, ஆமென். இந்த ஏசாயா சொன்னது நடக்குமா நடக்காதா? அதனால தான் ஏசாயா 53ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஏசாயா மண்டையில் அடிச்சுக்கிறாரு. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? சொல்லுங்க. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? நான் சொன்னதை யார் யார் நம்புறீங்க? எங்க மூலமா, என் மூலமா வந்ததை கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன். அப்படி என்ன ஏசாயா சொன்னாரு? முதல்ல ஏசாயா சொன்னார், இதோ ஒரு கன்னிகை குமாரனை பெறுவாள். நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சா இல்லையா? ஏசாயா சொன்ன நடந்துச்சு இல்ல? நடந்துச்சு. அதே மாதிரி ஏசாயா என்ன சொன்னாரு? அவர் கலிலேயா நாடுகளை மேன்மைப்படுத்துவார். நடந்துச்சா இல்லையா? ஆமா. அதே ஏசாயா சொல்லியிருக்கிறாரு, அவர் மரணத்தை என்ன செய்வாரு? நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சா இல்லையா? இயேசு அவர் பிறப்ப சொன்னாரு, நடந்துருச்சு. இயேசுநாத ஊழியத்தை சொன்னாரு, நடந்துச்சு. இயேசுநாத உயிர்த்தெழுதலை சொன்னாரு, நடந்துச்சு. அப்ப இது நடக்குமா நடக்காதா? சொல்லுங்க, நடக்குமா நடக்காதா? கண்டிப்பா நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஏசாயா தான் சொல்றாரு, விக்கிரகங்கள் கட்டோடு. அப்ப எல்லாரும் இங்க வந்துட்டாங்கன்னா அதை யாரு கொண்டாடுவாங்களா? தூக்கி எங்க போட்டுருவாங்க? காயிலாங்கல்ல போட்டுருவாங்க. அல்லேலூயா, ஆமென். தானியேல் காலத்துல அவ்வளோ பெரிய சிலையை உண்டு பண்ணி வச்சா நேபுகாத்நேச்சாரு. எத்தனை முழம் உயரம்? 60 முழம். எத்தனை உயரம்? 60 முழம் உயரம். 90 அடி, கிட்டத்தட்ட 100 அடி. நம்ம அந்த காலத்து ஆளுங்கெல்லாம் 1.5 அடி முழம். 100 அடி நல்ல தங்கம், முழுச என்னது? தங்கம். ஆனா எழுப்புதல் வந்த உடனே எல்லாம் கத்தட்ட வந்துட்டாங்க. ராஜாவே சொல்லிட்டாரு, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தெய்வம் தான் என்னது? அப்ப கேட்டாங்க, சிலையை என்ன பண்ணியிருப்பாரு? அதை உருக்கி வித்து எல்லார் அக்கௌண்ட்லையும் 15 லட்சம் ரூபா போட்டுட்டாங்க. ஆமீன் சொல்லுங்க. எல்லா அக்கௌண்ட்லையும் என்ன பண்ணிட்டாங்க?
15 லட்ச ரூபா போட்டுட்டாங்க. இப்போ நாள் வரப்போகுது, எல்லாம் போட்டுட்டு நிற்கிது இல்லை, எல்லாத்தையும் உருக்கி உங்கள் அக்கௌண்ட்டில் தான் போட போகிறாங்க. ஆமென், அல்லேலூயா, ஆமென். இப்போ இந்த சிந்தை நமக்கு வந்துட வேணும். அல்லேலூயா. சூழ்நிலைகளை நம்ம பார்க்கக்கூடாது. சூழ்நிலை எப்படி இருக்குது? மெஜாரிட்டியாக இருக்குது. நம்ம யாரா? மைனாரிட்டி. நம்ம வந்து சிறுபான்மையா? ஆண்டவர் சொல்றார், இல்லை, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதி ஆவான். கர்த்தராகிய நான் அதை ஏற்ற காலத்தில் என்ன செய்வேன்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த சிந்தை நமக்கு வரணும். இந்த சிந்தையை பிள்ளைகளுக்கு ஊட்டணும். ஆமென் சொல்லுங்க. நீ தான் ஆளணும். எங்கள் ஜனங்களுக்கு நான் என்ன சொல்லி கொடுக்குறேன்? நீ வால் இல்லை தலை. உன்னை வாலாக்காம, நீ தொழிலாளி அல்ல, நீ முதலாளி. நீ டிரைவர் அல்ல, நீ ஓனர். நான் தான் சொல்லி கொடுக்குறேன். சாயங்காலம் வேலை முடிஞ்சோமா இப்படி நிற்கக்கூடாது. சாயங்காலம் 10 பேருக்கு வேலை கொடுத்துட்டு இப்படி இருக்கணும். 10 பேருக்கு நீ என்ன செய்யணும்? சம்பளம் கொடுக்கணும். உன்னை வாலாக்காம எப்படி ஆக்குவேன்? நான் சொல்லி சொல்லியே இப்போ நிறைய பேர் சொந்த தொழிலை ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. ஒரு நாள் ஒரு பிரதர் வந்தார். அவர் பேர் தங்கராசன் பேர். ஐயா 200 ரூபா கடன் கொடுங்கன்னாரு. நான் சொல்கிறது 20 வருஷத்துக்கு முன்னால். அப்போ பெரிய காசு. ஏன் ஏன் கடன் கேட்குறேன்னு? இல்லையா, வந்து கஷ்டமாக இருக்குது, சின்ன பிரச்சனை. நான் சொன்னேன், நான் கடன் கொடுக்க மாட்டேன், ஆனால் ஒரு தொழில் செய்கிறேன்னு சொல்லி காசு தரேன். என்ன தொழில் செய்ய உனக்கு தெரியுன்னு? எங்கே வேலை பார்க்குறேன்னு? வேளாங்கண்ணியில் ஒரு இளநீ கடையில் வேலை பார்க்குறேன்னாரு. என்ன கடை? இளநீ கடை. வேளாங்கண்ணி டூரிஸ்ட் சென்டரில் அது அவர்கிட்ட வேலை பார்க்குறேன்னாரு. ஏன் அந்த இளநீ நீ வாங்கி விற்றா என்னன்னு கேட்டேன். ஒரு இளநீ எவ்வளோக்கு வாங்குவீங்க? 3 ரூபா 4 ரூபாய்க்கு வாங்குவீங்க. எவ்வளோக்கு விற்பீங்க? 20 ரூபாய்க்கு விற்போம். ஏன் அதை நீ செய்ய வேண்டியதானேன்னு கேட்டேன். சரி, நான் சொன்ன காசு தரேன், நீ போய் என்ன பண்ணணும்? உன் செலவுக்கு இல்லை, இளநீ வாங்கிட்டு போய் விற்று அந்த லாபத்தை செலவு பண்ணு. தொழில் ஆரம்பின்ட்டேன். நான் இதை மறந்துட்டேன். நிறைய பேர்கிட்ட பழகுறோம். ஒரு நாள் வேதான எங்களுக்கு கிளசபை இருக்குது. காரில் போயிட்டுருக்கிறேன். சர்ன்னு காரில் போயிட்டுருக்கேன். அப்படி ஒரு 2 வீலரில் ஒருத்தர் சர்ன்னு போகிறத பார்த்தேன். அவரை மாதிரி தெரிஞ்சுது. டிரைவர்கிட்ட சொன்னேன், நிறுத்துப்பா, கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்க. என்ன அப்படியே ஸ்லோ பண்ண. அவர் தான் திரும்பி பார்க்குறேன். நான் நல்லா இருக்கிறியான்னு கேட்டேன். எப்போ வண்டி வாங்கினேன்னு? ஐயா உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு தான் நினச்சி. ஏன்னா எங்கள் சபையில் எல்லோரும் வண்டி வாங்கிட்டு ஜோம் பண்ணிக்குவாங்க. வாரம் பார்த்தீங்கன்னா அத்தனை 2 வீலர் நிற்கும், கார் நிற்கும். அல்லேலூயா. டாட்டா மேஜிக் குட்டி யானை வாங்கிட்டு வருவாங்க. அல்லேலூயா. சொல்லலையேன்னு. ஐயா வண்டி வாங்கிட்டேன் ஐயா. சரி, என்னாச்சு? கடை என்னாச்சு? கடைக்கு ஆள் போட்டுட்டேன்னாரு. கடைக்கு என்ன போட்டுட்டேன்? எத்தனை பேரை போட்டிருக்கேன்? 2 பேரை போட்டிருக்கேன். அப்போ நான் கேட்டேன், யோ இப்போ நீ 2 பேருக்கு முதலாளி தானேன்னு கேட்டேன். சிரிச்சுக்கிட்டே, ஆமாம் நான் முதலாளி ஆகிட்டேன்னாரு. பார்த்தீங்களா, இதான் நம்முடைய பெரிய வாஞ்சை. ஆண்டவர் சொல்றார், உன்னை வாலாக்காம கீழாகாமல் நீ ஒருத்தனை ஆளக்கூடாதியா. ஆவிக்குரியவனை எவனும் நிதானிக்க கூடாது. ஆவிக்குரியவன் தான் எல்லாரையும் நிதானிக்கணும். அல்லேலூயா. இது தேவனுடைய விருப்பம். இதான் கர்த்தருடைய சிந்தை. நீங்க பலுகணும், பெருகணும், பூமியை நிரப்பணும். அதை என்ன செய்யணும்? ஆண்டு கொள்ளணும். திரும்புகிற இடமெல்லாம் நம்ம பிள்ளைகளுடைய பேராய் இருக்கணும். அல்லேலூயா. எல்லா நிறுவனங்கள் நம்ம பிள்ளைகள் பேரில் இருக்கணும். அல்லேலூயா. இதெல்லாம் வராது பாஸ்டர். பரலோகத்தில் போனால் பரலோகத்தை அப்புறம் பார்ப்போம். முதல்ல இங்கே வாழ்கிற பூமியிலேயே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இந்த ஏசியா சொன்ன வார்த்தை கண்டிப்பா என்ன செய்யும்? நடக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, இப்போ இப்படி நடக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நான் அதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். என்ன செய்யணும்? 1ஆம் நூற்றாண்டில் என்ன செஞ்சாங்க? அவங்க செஞ்ச ஒரே காரியம் ஜெபம், 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 ஜெபம். ஆமென் சொல்லுங்க. வீடுகள் தோறும் ஜெபம். சாலமோனுடைய மண்டபத்தில் ஜெபம். என்ன பண்ணாங்க? ஏரோதும் பிலாத்தும் ரொம்ப தொல்லை கொடுத்துட்டானுங்க. பார்த்தாங்க, அவங்களுக்கு போட்டாங்க ஒரு பாயாசத்தை. அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த பிலாத்துவும் ஏரோதும் பண்ணுற அட்டகாசத்தை பார்க்குறீங்களாப்பான்னாங்க. ஆண்டவர் என்ன பண்ணார்? அடித்தாரு. ஏரோது புழுத்து செத்தானா. ஆனால் நல்ல வேளை சவுல் தப்பிச்சுக்கிட்டாரு. அவரும் துன்பப்படுத்தினார்.
ஆனால் ஒரு அடி கொடுத்தோன்னே திருந்திட்டாரு. ஆண்டவரே நான் என்ன செய்ய. அப்போ பாருங்க, ஜெபம் பண்ணாங்க, ஆற்றங்கரையில் ஜெபம் பண்ணாங்க. இரவில் பேதுருவை சிறையில் போட்ட உடனே என்ன பண்ணாங்க, மரியாளுடைய வீட்டில் முழுக்க ஜெபம் நடக்குது. முழு ஜெபம் 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 ஜெபம். இன்னைக்கு இந்த தேசத்தை ஆதாயப்படுத்தணும், கர்த்தருடைய சிந்தை நடக்கணும்னா நீங்களும் நானும் ஊக்கமாய் ஜெபம் பண்ணணும். எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? எங்க சபையில எப்ப பார்த்தாலும் ஜெபம் தான். அல்லேலூயா. அகல்ல பெண்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க, அவங்கவுங்க சமைச்சு புருஷன்மாரெல்லாம் வீட்டுக்கு வேலைக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு சபைக்கு உடையாந்துருவாங்க, இங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. செவ்வாய்க்கிழமை தோறும் இரவு ஜெபம். அல்லேலூயா. மாசத்துல ஒரு பெரிய முழு ஜெபம், ஊரா முழு ஜெபம் நடத்தணும். மெட்ராஸ் பீச்சில் கூட நடத்தணும். அல்லேலூயா. இப்போ செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் 21 நாள் உபவாச ஜெபம் வச்சிருக்கிறோம். அல்லேலூயா. எந்த திருச்சபை ஜெபத்துக்கு, எந்த குடும்பம் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குதோ அவங்க பெருகிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஜெபம்தான் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். அல்லேலூயா. பாருங்க, தற்கொலை பண்ணுறவங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம், தற்கொலைக்கு போனவங்களாம் வந்து நிற்கிறாங்க. அல்லேலூயா. எல்லா அசுத்தாவிகளுக்காக என்னோட மனைவி ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க, அதாவது இடைவிடாத ஜெபம்னு. அதை கொண்டாடலன்னா இது வரைக்கும் 50,000 புத்தகம் தமிழ்நாட்டில் போயிருக்குது. அதில் ஒவ்வொரு ஆவிகளுக்கு எப்படி ஜெபிக்கணும், 52 ஆவி, பிரச்சனை, மாவட்டங்கள், மாநிலங்கள், எல்லாருக்கும் ஒரு ஜெப கையேடு மாதிரி அதை வச்சுருந்தாலே நல்ல ஜெபம் பண்ணலாம். அல்லேலூயா. ஆமென். இப்போ ஜெபிக்க ஜெபிக்க இந்த அசுத்த ஆவிகள்லாம் அலறி என்ன செய்ய ஆரம்பிக்குது, ஓட ஆரம்பிக்குது. அடுத்தபடி இந்த சீஷர்கள் மூலம் எல்லா விசுவாசிகளும் அற்புதங்களை நடப்பித்தார்கள். ஆமென் சொல்லுங்க. என்ன நடந்துச்சு? இது பவுல் எழுதுறாரு ரோமர்ல, புறஜாதியாரை நம்ம வார்த்தையினாலும் அற்புத அடையாளத்தினுடைய பலத்தினாலும் தான் கீழ்ப்படுத்த முடியுமா? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த ஜனங்கள்லாம் வரமாட்டாங்க, மயிலே மயிலே இரவு கொடுனா என்ன செய்யாது, கொடுக்காதான். என்னைக்கு அற்புதங்களை பார்க்குறாங்களோ அன்னைக்கு தான் அவங்க கர்த்தரை விசுவாசிப்பாங்க. அல்லேலூயா. ஏராளமான அற்புதங்கள் நடக்கணும். ஆமென். அது பாஸ்டர் மூலியமா நடக்கணுமா, எல்லார் மூலியம் நடக்கணுமா? எல்லார் மூலியமா, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும். அற்புதத்தை பார்த்தா, பேயை ஆடுறதை பார்த்தா நம்பிடுவாங்க. எங்கள் திருச்சபையில் வாரம் வாரம் அத்தனை பிசாசு விரட்டுறோம், அவ்வளோ ஓடும். அல்லேலூயா. ஆயிரமான கிளிப்பிங்ஸ் வச்சுருக்கோம், வீடியோ கிளிப்பிங்ஸ் வச்சுருக்கிறோம். அல்லேலூயா. எப்படின்னா அற்புதத்தை பார்த்தா தான் பயப்படுவோம். ஒரு நாள் ஒரு கிராமத்துக்கு போகிறேன், அந்த கிராமம் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கிராமம். அந்த கம்யூனிஸ்ட் கிராமம் பாருங்கள், உள்ளே நான் பைக்கில் புல்லட்டில் போகிறேன், நானும் ஒரு பிரதரும் தடுத்துட்டானுங்க. நில்லுண்ணா, நான் ஃபாதரான்னு கேட்டான். எனக்கு தான் 4 பிள்ளை இருக்குல்ல, அப்புறம் ஃபாதர் இல்லாமல் நான் மதரா? ஃபாதர் தான்னு. எதுக்கு வந்த? மத மாற்ற வந்தியா? அமெரிக்காவுடைய கைக்கூலியா? என்னென்னமோலாம் திட்டுறாங்க. உள்ள வரக்கூடாது, இன்னைக்கு முதல் நாள் விட்டுருவோம், இல்லைன்னா அடித்து வரட்டிட்டு போனா. அப்படியே கீழே குனிஞ்சு பார்த்தேன், நான் போட்டிருக்க செருப்பே 2000 ரூபாய். அது கூட போறமாட்டான் அவனாலும் அந்த பேச்சு பேசுகிறான். ஒருத்தன் சொல்கிறான் வந்து, என்னடா ஏசு ஏசுங்கிற, இயேசுவை காட்டு, இயேசுவை காட்டு, சட்டையை பிடிக்கிற மாதிரி கேட்குறான். நல்ல வேளை நான் கோபக்காரன் தான், இருந்தாலும் கோபத்தை அடக்கிக்கிட்டு ரொம்ப சாமானமாக பேசிகிட்டு இருக்கேன். அதுக்குள்ளே அந்த அம்மா வந்துட்டாங்க. அந்த வீட்டுக்கார அம்மா வந்து, அவங்க ஒரு பயங்கரமான வியாதியிலேருந்து சுகமானவங்க. அவங்க மகன் கொலை பண்ணிட்டு ஜெயிலில் இருக்கான், சீனிவாசன். அந்த அம்மா சொல்லிட்டா, என்ன அவர்கிட்ட போய் வம்பளத்துட்டு இருக்கிறீங்க, நான் தான் அவரை வர சொன்னேன். எப்படி நீ ஊருக்குள்ளே வர சொன்னேன்? இந்த பாரு, என் மாமா இன்னொரு கொலை பண்ண வச்சிடாத, வந்தால் இன்னொரு கொலை பண்ணிவிடுவான் அப்படின்னு. சரி, எல்லோரும் ஒரு முடிவு பண்ணி 5 நிமிஷம் டைம் தரும், ஓதிட்டு போயிடுனான். அவனுக்கு அவன் ஜப்பான்னு சொல்ல தெரியாதுல்ல, 5 நிமிஷத்தில் ஓதிட்டு போயிடணுன்னா. சரின்னு சொல்லி எல்லாம் வீட்டுக்குள்ள வந்துட்டானுங்க. அந்த அம்மா அந்த ஐயா ஜோமனுங்க ஏன்னாங்க, அவங்கன்னா செத்துட்டாங்க. எங்கள் விசுவாசிகள் ஆஸ்பத்திரி ஒழித்து போனதில் அவங்க உயிர் பெற்றுட்டாங்க. இப்போ நம்ம தான் கொஞ்சம் இடம் கிடைச்சா போதுமே, உடனே ஒரு பாட்டு பாட ஆரம்பித்தோம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம்னு பாட ஆரம்பித்தோம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். பாடிட்டு இருந்தோம் பாருங்க, ஒரு சத்தம் கேட்டுச்சுது, டாய்னுச்சு. பார்த்தா என் உயரத்துக்கு ஒரு பொம்பளை
அடி முடியை விரித்து போட்டுட்டு வந்து அடித்து மூஞ்சி மோரையெல்லாம் தட்டிட்டு வந்து அங்கே நடுவுட்டில் நின்று ஆடுது. எனக்கு உள்பக்கம் ஒரு சந்தோஷம்தான். எப்போதுமே நம்ம மக்கள்லாம் உதவி செய்கிறாங்களோ இல்லையா ஊழியத்தில், பிசாசு ரொம்ப உதவி செய்யும். ரகலை கட்டுது. நீ யார் அப்படின்னு. நான் தான் வீரன் என்னச்சு. நிறைய வீரன் இருக்குல்ல, மதுரை வீரன், அந்த வீரன்லாம் இருக்குல்ல. என்ன வீரன்? என்னமோ வீரன்னுச்சு. நில்லுங்க, என்ன பண்ணி வச்சிருக்கிறேன் இவளை? 9 வருஷமா இவளுக்கு குழந்தை இல்லாமல் வச்சிருக்கிறேன். 9 வருஷமா இவளுக்கு குழந்தை இல்லாமல் வச்சிருக்கிறேன். அப்படியா கதை? இங்கே யார் வந்திருக்கா தெரியுமான்னு கேட்டேன். இப்படி பார்த்துச்சு, இங்கே இயேசு வந்திருக்கிறாருன்னுச்சு. யார் வந்திருக்கிறா? இயேசு நிற்கிறாருன்னுச்சு. நிற்கிறார்ல, நீ இருக்கலாமா? நான் போயிடுறேன்ட்டு தொப்புன்னு கீழே விழுந்துச்சு. அதுக்குள்ளே புருஷனும் வந்துட்டான். ஐயோன்னு ஓடி வந்து என் காலை பிடிச்சிக்கிட்டான். 9 வருஷமாக எங்களுக்கு குழந்தை இல்லையா, பார்த்தில்ல? உன் குழந்தை இவன் பண்ணி வச்சிருக்கிறத பார்த்தில்லன்னு சொல்லி ஜோம் பண்ணோம். அடுத்த வருஷமே அவன் குழந்தை இருக்குன்னு சொன்னோம். கர்த்தர் செஞ்சார். இன்றைக்கி பாருங்கள், எங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ கூட நிறைய வீடியோ போட்டிருக்கிறோம். கிரி சாந்தின்னு ஒருத்தங்களுக்கு 15 வருஷம் குழந்தை இல்லை. அவங்க வீடை திறந்து வச்சோம், ரிப்பன் கட் பண்ணி பிசாசு ஆடிச்சு. அந்த சகோதரி கீழே விழுந்து புரண்டுது. வீடு கட் பண்ணுற அவங்க வீடு திறந்து வைக்க போகிறோம். பிசாசை கேட்குறேன், என்ன பண்ணி வச்சுருக்க? 15 வருஷமாக இவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு. அப்புறம் அந்த பிசாசை விரட்டிட்டு வீடை திறந்து வச்சோம். என்ன 4 மாதத்தில் கர்ப்பம் தரிச்சு, ஒரே பிரசவத்தில் 2 குழந்தை. எங்கள் சபையில் மேடையில் எல்லாம் யூடியூப்பில் இருக்குது, எல்லாமே யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். வந்து குழந்தைக்கு பேர். நிறைய விஷயங்கள், அற்புதங்களை பார்த்தா தான் மக்கள் யாரை நம்புவாங்க. அல்லேலூயா, ஆமென். அப்போ இந்த பெருக்க வரணும்னு சொன்னால் ஜெபம் பண்ணணும், சுவிசேஷத்தை என்ன செய்யணும்? அறிவிக்கணும். நான் எங்கள் சபை மக்களுக்கு என்ன தெரியுமா சொல்லி வச்சுருக்கேன்? வார்த்தை தான் சொல்கிறேன். நம்ம ஊழியம் அறிவிக்கிற ஊழியம் மட்டும் இல்லை, அறிவிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டிவியில் பார்த்தா ஆம்பளை விட பொம்பளைங்க தான் நிறைய பேசுகிறாங்க. அன்றைக்கி பார்த்தா ஒரு அம்மா ஒரு ஆளே உள்ளே பொந்து போகிற மாதிரி இவ்வளோ பெரிய ஒரு ரிங்கு போட்டிருக்குது. அது பேசுறது, இயேசு உங்களை நேசிக்கிறார்லங்குது. என்ன ஆட்டம் ஆடுதுங்கிறீங்க. இன்னொன்று பார்த்தா ஒரு 10 முழம் மளிகை போட்டுக்கிட்டு இயேசு உங்களை நேசிக்கிறாருங்கிறா. அல்லேலூயா, பேசட்டும், எல்லாரும் பேச வேண்டியதான். சொல்கிறேன், அறிவிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்களும் நானும் அறிவிக்கிறதுக்கு இல்லை, நிரூபிக்கிறதுக்கு இருக்கிறோம். நம்ம ஊழியம் என்ன ஊழியம்? அறிவிக்கிற ஊழியம் அல்ல. என்ன ஊழியம்? இயேசு தான் தெய்வம், நிரூபிக்கணும். அல்லேலூயா, ஆமென். இப்படி செய்ய செய்ய தேவனுடைய விருப்பம் நிறைவேறும். அல்லேலூயா. பவுலை பார்த்து சொன்னார், பவுலே நீ பயப்படாமல் தைரியமா உன் கூட நான் இருக்கிறேன், ஒருவனும் உன் மேல கை போடுவதில்லை. அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு மனசுல எழுதிங்க, இந்த சிந்தை வந்துடுச்சுன்னா உங்களோட ராவும் பகலும் உங்க மைண்ட்ல என்ன இருக்கும்? ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும். நமக்கு சாப்பாடு தேவை, நமக்கு வேலை, பணம், காசு தேவை, வீடு எல்லாம் கொடுப்பாரு, வாகனம் தேவை. எங்கள் சபையில் பாருங்க, நிறைய பேர் கார் வாங்கிட்டே இருக்கிறாங்க. வாரம் ஏதோ ஒரு வண்டி வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஜோம் நிறைய வண்டி வந்துருச்சு. இப்போ எங்களுக்கு பார்க்கிங்கே இப்போ இடம் பத்தல, 100 ஏக்கர் இடம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா, நீங்களும் ஜோம் பண்ணுங்க. என் பேரை நினைக்கும் போல 100 ஏக்கர் கிடைக்கணும், ஜோம் பண்ணுங்க. பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா எங்கள் மக்களை பார்த்து அடிக்கடி பெண்களை பார்த்து சொல்லுவேன், உங்களுக்கு வீட்டுக்காரும் இருக்கணும், வீட்டுக்கு ஒரு காரும் இருக்கணும், வீட்டுக்காரும் இருக்கணும், வீட்டுக்கு ஒரு. ஆமாம், சாதாரண மக்கள்லாம் அந்த கார் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அல்லேலூயா, இதெல்லாம் தன்னாலே கொடுப்பார் ஆண்டவர். ஆனால் நம்ம முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடிட்டோம்னா இவைகளெல்லாம் நமக்கு கூட கொடுக்கணும். அல்லேலூயா. எப்போதும் ஆத்தும பாரம். நம்ம ஒன்றும் பெரிய வாரி கட்டிட்டுலாம் வந்துட முடியாது. எப்போதும் ஒரு ஜப சிந்தை. ஆண்டவரே, இதை பாருங்கள், இவ்வளோ கூட்டம் நிற்கிதுப்பா, இந்த தியேட்டர் வாசல் இவ்வளோ கூட்டம் நிற்கிது, இந்த பாருங்கள், இந்த சாராய கடலை இவ்வளோ கூட்டம் நிற்கிது, இந்த கோயில் வாசல் இவ்வளோ கூட்டம் நிற்கிது. இவங்க எல்லாம் எங்கே வரணும்? உம்மிடத்தில் வரணும், உம்மிடத்தில் வரணும், உம்மிடத்தில் வரணும். இதை சொல்லிக்கிட்டே இருங்க. அதுதான் ஆண்டவருடைய சிந்தை. இயேசு திரளான ஜனங்களை கண்டபோது குறுக்க ஓடி போய் எல்லாரும் அடிச்சு இந்த பக்கம் வாங்கினாரா கூப்பிட்டாரு, மனதுருகினாரா. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். என்னன்னா, நம்ம ஜெபம் பண்ணுறோம், நம்ம ஜெபம் கேட்கப்படுதோ இல்லையோ, இயேசுநாதர் பண்ண ஜெபம் கேட்கப்படுமா இல்லையா? சொல்லுங்க.
இயேசுநாதர் பண்ற ஜெபத்தை பிதா கேட்பாரா கேட்க மாட்டாரா? கேட்பாரா? என்ன ஜெபம் பண்ணாரு? ஏசாயா 53ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. ஏசாயா 53ஆம் அதிகாரம். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் யாருக்காக ஜெபம் பண்ணாரு? யாருக்காக வேண்டிக்கிட்டாரு? அக்கிரமக்காரர். யாருக்காக? அக்கிரமக்காரருக்காக வேண்டிக்கிட்டாரு. அக்கிரமக்காரெல்லாம் ரட்சிக்கப்பட்டு என்ன செய்யணும்? அதுக்காக தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அவர் சிலுவையில் ரத்தத்தை சிந்தி ஜெபம் பண்ணாராம். அவர் வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை, எல்லாரும் மறுபடியும் சொல்லுங்க அந்த வார்த்தை, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. அநேகரை, அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். அநேகரை பிதாவாகிய தேவன் சொல்லிட்டாரு. இயேசு யாருக்காக ஜெபம் பண்ணி இருக்கிறாரு? அக்கிரமக்காரருக்காக. அப்ப இயேசு பிதா என்ன வாக்கு கொடுத்துட்டாரு? அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். இந்தியாவில் எத்தனை ஜனத்தொகை? எவ்வளவு பேரு இந்தியாவில்? ஜனத்தொகை எவ்வளவு? 140 கோடி. 143ங்கிறாங்க. 140 கோடி. இப்போ 140 கோடியில் நம்ம எவ்வளோ பேர் இருக்கிறோம்? நம்ம எத்தனை கோடி பேர் இருப்போம்? சும்மா சொல்லுங்க. ஒரு 10 கோடி பேர் இருப்போமா? அரசாங்கம் 2%ங்கிறாங்க. அது பொய். நம்ம ஆளுங்க பூரா எங்கள் சபையில் இருக்கிற அத்தனை ஆயிரம் பேரும் சர்டிஃபிகேட்டில் இந்துன்னு தான் இருக்குது. ஆனால் எல்லாரும் சபையில் ஞானஸ்தானம் எடுத்தவங்க. ஒரு மாதத்துக்கு 5, 6 கல்யாணம் நடத்தி வைக்கிறோம். அல்லேலூயா. கவனிங்க, 10 கோடி பேர் இருப்போம். ஒரு 15 கோடி பேராவது நம்ம இருப்போம். இது அநேகரா? சொல்லுங்க. 20 கோடி பேர் வந்துட்டா அநேகரா? 30 கோடி பேர் வந்துட்டா அநேகரா? ஏன் 50 கோடி வந்துட்டா? 70 கோடி வந்துட்டா? 70ம் இல்லை, சரிக்கு சரியா இருக்குன்னு அர்த்தம். என்னைக்கு 70 தாண்டி 75, 80 கோடி பேர் ரட்சிக்கப்படுறாங்களோ அன்னைக்கு தான் அநேகர். இப்ப பிதா என்ன வாக்கு கொடுத்திருக்கிறாரு? இயேசுநாதருடைய ஜெபத்துக்கு அநேகரை அவருக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டார்ல. கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கொடுக்காம இருப்பாரா? கொடுத்துருவார். இப்போ கொடுக்கலன்னா பிசாசு என்ன தெரியுமா சொல்லுவான்? இயேசுவே என்ன சிலுவையில போய் ரத்தம் சிந்தினீங்க, ஆணி அடிக்கப்பட்டுச்சுது, என்னென்னமெல்லாம் கஷ்டப்பட்டீங்களே, ஒரு 10 கோடி பேரை உங்களால் இழுக்க முடிஞ்சுதா? நான் சிலுவைக்கு போல, ரத்தம் சிந்தல, ஒன்றும் பண்ணலை, என் பக்கம் எவ்வளோ பேர் வச்சுருக்கேன் பார்த்தீங்களான்னு சொல்லுவான்ல. ஆனால் வேதம் சொல்லுது, தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். தேவன் தம்மை பரியாசம் பண்ண, அப்படின்னா இவன் பரியாசம் பண்ண முடியாது. நிச்சயமா இந்த தேசத்தில் பாதிக்கு அதிகமான பேர், அநேகரை கர்த்தர் பங்காக கொடுக்க போகிறார். அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் மைண்டில் இது வந்துருச்சு? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே, கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகி இருக்கிறது. இப்போ யோசனை பண்ணி, இந்த சிந்தை தான் உங்களுக்கு ஆயுதமாக இருக்கணும்னு பேதுரு சொல்றாரு. இந்த சிந்தை என்னன்னா, கர்த்தருடைய சிந்தை தம்முடைய ஜனம் பெருகணும், 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 பலுகணும், ஆண்டு கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதையே நம்ம சிந்திச்சுட்டு இருந்தோம்னாக்கா நம்முடைய ஜபம் அப்படியே மாறிவிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேருடைய ஜபம் எப்படி இருக்குது சொல்லுவாங்கள்ல, அந்த காலத்தில் இந்த ராட்டினம் சுற்றுவாங்கள்ல, ராட்டினம் அந்த காலத்தில் ராட்டினம் சுற்றுவாங்களாம், இந்த நூல் நெய்கிறதுக்கு. இப்படியே சுற்றி ஒருத்தர் அதை பார்த்துக்கிட்டே இருந்தாராம். எனக்கு பொண்டாட்டிக்கு பிள்ளைக்கு, எனக்கு பொண்டாட்டிக்கு பிள்ளைக்கு, எனக்கு பொண்டாட்டிக்கு பிள்ளைக்கு, எனக்கு பொண்டாட்டிக்கு. இன்னைக்கு நிறைய பேருடைய ஜபம் என்னங்கிறீங்க? எனக்கு பொண்டாட்டிக்கு பிள்ளைக்கு, எனக்கு பொண்டாட்டிக்கு பிள்ளைக்கு, இப்படி தான் இருக்குது. என்னை மட்டும் ஆசீர்வாதம் இல்லை. இனிமேல் நம்முடைய ஜபம் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக இருக்கிறது. அல்லேலூயா. மனசுக்குள்ளே கூட ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம், ரொம்ப பாரத்தோடு. ஆண்டவரே இவனை இறக்குங்கப்பா கீழே, இவனை கீழே பிடிச்சி என்ன செய்யுங்க, ஏரோதை அடிச்ச மாதிரி என்ன செய்யுங்க, அடிங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அன்னைக்கு எஸ்தரும் மொர்தெகாயும் சேர்ந்து ஜெபம் பண்ணாங்க பாருங்க. ஆமான 50 முழம் உயரத்தில் தூக்கில் போட்டாங்க. அல்லேலூயா, ஆமென். அந்த பயலுக்கு எவ்வளோ திமிரு பாருங்க. 6 முழம் போதும் தூக்கு போடுறதுக்கு, 50 முழம் செஞ்சு வச்சிருந்தானா. யாருக்கு? மொர்தெகாய்க்கு. அவன் செஞ்ச தூக்கு மரத்திலேயே அவனே போட வச்சாரு.
அகிதோப்பேல் தாவீதை கொல்றதுக்கு திட்டம் போட்டான், அவனே நாண்டு கொண்டு செத்தான். இந்த தேசத்தில் எவன்லாம் நமக்கு விரோதமாக திட்டம் போடுறானோ அவனையே ஆண்டவர் தூக்குல போட வைப்பார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஏசாயா 2ஆம் அதிகாரத்தில், மீகா 4ஆம் அதிகாரத்தில் சொன்னபடி திரளான ஜனங்கள் சபைக்கு தேடி வரப்போறார்கள். இப்போ சபை என்ன செய்யணும்னா பெரிய பெரிய இடத்தை பிடிச்சி போடணும். என்ன பண்ணணும்? பெரிய இடத்தை பிடிக்கணும். இப்போ நாங்கள் அதான் செஞ்சோம். எங்களுக்கு சபை இருக்கும்போதே நான் பெரிய இடத்த வாங்கிட்டேன். ஒரு 17 ஏக்கர் இடம். இப்போ அந்த இடம்லாம் பத்தல. இப்போ 100 ஏக்கர் பார்த்துட்டு எந்த அளவுக்கு நம்ம இடத்த பெருசாக்குறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் ஆத்துமாக்களை கொண்டு வருவார். இப்போ நல்லா கவனிங்க, நான் எல்லா இடத்துலையும் இதை சொல்கிறேன், ஏன்னா உங்கள் மனசில் இது பதியணும். எனக்கு எப்படின்னா எல்லாருக்கும் இது போய் சேரணும். 5 கிலோ பைய வச்சுக்கிட்டேன். ஆண்டவரே, அப்பா 10 கிலோ போடும், 10 கிலோ போடும், 10 கிலோ போடுன்னா என்ன சொல்லுவார்? ஒரு தட்டுவார் பின்னால். மடப்பையில் கையில் வச்சுருக்கிறது எவ்வளவு? 5 கிலோ பைய வச்சுக்கிட்டு என்ன கேட்குறேன்? 10 கிலோ கேட்குறியே. என்கிட்ட 10 கிலோவில் 1000 கிலோ இருக்குது, உங்ககிட்ட பைய எவ்வளோ இருக்குது? அப்போ நீ எதை பெருசாக்கணும்? உன் வாயை விரிவாய். நான் அதை என்ன செய்வேன்? வாயை திறந்து பேசினாலே விசுவாசமாக பேசணும். திரளான பேர் வரப்போகிறாங்க. எனக்கு நல்லது நடக்கும். நான் பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிப்பேன். என் பிள்ளைங்க உயர்ந்த நிலைமைக்கு வருவாங்க. வாயை விரிவாக திறக்கணும். நம்ம எப்போ திரும்ப திறக்கிறது? சபையில் வந்து உட்காந்து பிரசங்கம் கேட்கும்போது, அல்ல சோறு திங்கும் போது என்ன செய்யறது? அப்படியே வாயை புழக்கிறது. வாயை திறந்து பேசணும். விசுவாசித்தேன் ஆகையால் பேசிக்கிட்டே இருங்க. ஒன்றுமே இல்லை, ஆனால் நான் பேசிக்கிட்டே இருப்பேன். என்னை கூட நிறைய பேர் பைத்தியம் நினைப்பாங்க. ஆனால் நான் என்ன பேசணும்னு அதெல்லாம் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. அல்லேலூயா. என்னுடைய எதிர்பார்ப்பு இப்போ 1,00,000 பேர் வரப்போகிறாங்க எங்கள் சபைக்கு. அல்லேலூயா. 1,00,000 பேர் கார் நிறுத்துறதுக்கு இடம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போவே அவ்வளோ பார்க்கிங் போட்டெல்லாம் நிரம்பி போச்சு. பார்க்கிங் இடம்பத்தில். அல்லேலூயா. அவ்வளோ எல்லாம் ரெடி பண்ணணும். அல்லேலூயா. அப்போ நம்ம ஆயத்தப்படுத்திட்டோம்னா நிரப்புகிறது 1 நிமிஷத்தில் கர்த்தர் செய்யும். அவருக்கு லேசான ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா போதும். அல்லேலூயா. ஒரு காற்றை வீச பண்ணிட்டாருன்னா காடைகள் வந்து குவிந்து விடுமா. பால் யாங்கிச்சோ அப்படிதான் கேட்டாராம். கஷ்டப்பட்டு ஊழியம் செஞ்சார். வீடு சந்திப்பு டெய்லி ஒவ்வொரு வீடாக போய் அம்மா வாங்கம்மா வாங்கம்மான்னு கூட்டாராம். கடைசியாக ஆண்டவர் சொன்னாரா, நீ உட்காந்து ஜோம் பண்ணுனாராம் பால் யாங்கிச்சோவை. ஏன்னு கேட்டாராம், நீ ஓடி ஓடி காடை பிடிச்சினா இத்தனை காடை பிடிப்பேன்னு கேட்டாராம். ஒரு நாளைக்கு 10 காடையை பிடிக்கிறது லேசான விஷயம், பறந்து பறந்து போயிட்டே இருக்கும். ஆனால் நான் ஒரு காற்றை வீச பண்ணினேன்னா காடையெல்லாம் வந்து குமிஞ்சிருந்தாராம். அதான் பரிசுத்தாவியாகிய காற்று. அந்த பரிசுத்தாவியாய் காற்று வீச 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 ஆத்துமாக்களை வந்து குவிந்து கொண்டே இருப்பாங்க. நல்லா எழுதி நிற்போம். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய சிந்தை உங்கள்கிட்ட வந்துடுச்சுன்னா உங்களை பார்த்து ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். என் பிரியமே பாரு, என் ரூபவதியே பாரு, என் அருமையான பிள்ளையே பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அருமையான மகன் அல்லவோ, பிரியமான பிள்ளை அல்லவோ, அருமையான மகன் அல்லவோ, பிரியமான பிள்ளை அல்லவோ, இன்னும் நான் உன்னை நினைக்கின்றேன், இன்னும் நான் உன்னை நினைக்கின்றேன். உனக்காக என் இதயம் ஏங்குகின்றது, உனக்காக என் இதயம் ஏங்குகின்றது. யாக்கோபே நீ வேறொன்றுவாய், என் மகனே நீ வேறொன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி கொடுப்பாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி கொடுப்பாய். இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவாய். யாக்கோபே நீ வேறொன்றுவாய், என் மகனே நீ வேறொன்றுவாய். ஹல்லேலூயா. ஆமென். இது ஆண்டவருடைய சிந்தை. இதை பற்றி நினைக்க ஆரம்பிச்சிட்டோம். மக்கள் ரட்சிக்கப்படணும், ஆத்துமாக்கள் வரணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த சிந்தை இல்லை.
எப்போ பார்த்தாலும் நான் ஆசீர்வதிக்கப்படணும், அது வரணும், இது கேட்கணும், இது வரணும், வரும், எல்லாம் வரும், கொடுப்பாரு. ஆனால் இது சிந்திக்கலைன்னா அப்பாலே போ சாத்தானே. நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை. இதை நாம் பார்க்குறேன். 50 வருஷமாக குடும்பங்களை பார்க்குறேன். எந்த தாய்மாருங்க, எந்த குடும்பத்தினர் இப்படியெல்லாம் வந்து ஜோம் பண்ணி ஆத்துமாக்களுக்கு அழுது ஜோம் பண்ணாங்களோ அவங்க வீட்டில் பிள்ளைங்க கல்யாணம்லாம் சும்மா ஈஸியாக நடந்துருது. சக்குன்னு அப்படியே வருவாங்க, வரதட்சணையே வேணான்னு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவான். ஏன் 4 பிள்ளைகள் கல்யாணம் நடந்திருக்கு, ஒரு பிள்ளைக்கு நான் வரதட்சணை கொடுத்ததும் கிடையாது, வரதட்சணை வாங்கினதும் கிடையாது. எல்லாம் இந்த ஆத்துமாக்கள் திருச்சபையினுடைய வளர்ச்சியின் மேலே யார் அக்கறையாக இருக்கிறாங்களோ அவங்க வீட்டில் காரியங்கள்லாம் ரொம்ப சீக்கிரமாக நடக்கும், கஷ்டமே இல்லாமல் நடக்கும். ஆனால் பொழுதுக்கும் இதுக்கு சபையை பற்றி கவலை இல்லாமல் ஆத்துமாக்கள் கல்யாணம்னா ரொம்ப கஷ்டப்படணும். 100 பவுன் கட்டி கொடுத்து கட்டி கொடுப்பாங்க, 101வது பவுனு வேணும்னு விரட்டி விடுவாங்க. ஆனால் 1 பவுனு போட்டு கட்டி கொடுத்துருக்க மாட்டோம், தங்கமாக பிள்ளைய வச்சுருப்பான். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, என் வீடு பாழாக இருக்கும்போது அவன் வீட்டுக்கு என்ன செய்றீங்க, ஓடி போருங்க. நீங்கள் மலையில் ஏறி மரங்களை வெட்டி கொண்டு வந்து என் ஆலயத்தை கட்டுங்க, அது மேலே நான் பிரியமாக இருப்பேன். அல்லேலூயா. யார் ஒருவருக்கு ஆத்தும பாரம், ஜனங்கள் ரட்சிக்கப்படணும்னு ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அவங்க வீட்டில் எல்லா ஆசீர்வாதமும் இருக்கும். சுகம் தன்னாலேயே சுகம் இருக்கும். ஏன்னா நம்ம தான் தேவை ஆண்டவருக்கு. நான் தேசத்தை அழிக்காதபடி திறப்பில் நிற்கிற ஒருவனை, அந்த ஒருவன் நம்ம கிடைச்சிட்டோம்னாக்கா நம்ம மேலே தான், உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து உன் மேலே கண்ணை வைத்து உனக்கு என்ன சொல்லுவேன். இப்போ நம்ம என்ன கேட்க போகிறோம், ஆண்டவரே அடிக்கடி என் சிந்தையில் வேற சிந்தை வந்துடுது. அவர்கள் தங்கள் சிந்தனையினால என்ன ஆனார்கள், உணர்வில்லாதவருடைய இருதயம். இதை சிந்திக்காதபடி தேவையில்லாத பயம், கவலை, பிசாசு அதை பண்ணிடுவானோ, இதை பண்ணிடுவானோ, அந்த பயம், இந்த பயம், ஒரு வியாதி வந்துடுச்சுன்னா போதும் செத்துடுவோமோ, மரண பயம், இதெல்லாம் தூக்கி அங்கிட்டு போட்டுட்டு, ஆண்டவரே என் சிந்தை முழுக்க உம்முடைய பிள்ளைகள் இந்த தேசத்தில் பெருக வேண்டும், இந்த தேசத்தில் நீர் ஆட்சி செய்ய வேண்டும். அல்லேலூயா. வேற ஒருவர் ஆளக்கூடவே இந்த சிந்தனை தேவ ஜனம் பெருகணும். அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு என்ன நடக்குது தெரியுமா? நேற்றுக்கு துபாயிலேருந்து ஒரு பாஸ்டர் என்கிட்ட பேசிட்டு இருந்தார். நேற்று மீட்டிங் கிளம்பிட்டு இருக்கிறோம், காரில் ஏற போகிறோம். ஒரு துபாயிலேருந்து பாஸ்டர் ராபின்சன் பேசுகிறாரு. பாஸ்டர், அவர் சபைக்கு அடிக்கடி நாங்கள் போயிருக்கோம் துபாயில். அவர் என்கிட்ட பேசினார், பாஸ்டர் ஐயா என்னங்கய்யா சபை வளர்கிற மாதிரி இருக்குது, எவனாவது உடச்சிட்டு போயிடுறான், எல்லாம் கூடையில் தான் என்ன பிடிக்கிறானுங்க, மீன் பிடிக்கிறானுங்க, எல்லாம் இருக்கிற ஆத்துமாவை அழைச்சிட்டு போய் இன்னொரு சபை ஆரம்பிக்கிறானே தவிர புதுசாக என்ன செய்ய மாட்டேங்கிறான், ரட்சிப்புள்ள வழி நடத்த மாட்டேங்கிறான். இங்கே இருக்கிற 4 விசுவாசி அழைச்சிட்டு போய் இவன் ஒரு சபை ஆரம்பித்து புது பேர், இது எருசலேம்னா அது புதிய எருசலேமா, இது சீயோன்னா அது உன்னத சீயோன்னா, இதே வேலை பண்ணிட்டு இருந்தால் என்னைக்கு இந்த தேசம் ரட்சிக்கப்படும்? குளத்தில் மீன் பிடிக்காமல் எங்கே பிடிக்கிறானுங்க, கூடையில் பிடிக்கிறானுங்க. இது முற்றிலும் தவறு. அவர் என்கிட்ட அவ்வளோ அங்கலாய்க்கிறார், அவ்வளோ பாருங்கள் இப்படி உடைக்கிறானுங்க பாஸ்டர், என்கிட்ட 2 பேரை வச்சுருந்தா 2 பேர் பிரிச்சுட்டு போயிட்டானுங்க பாஸ்டருங்கிறார். இப்போ யோசனை பண்ணி பாருங்கள், இதெல்லாம் முறியடிக்கணும். ஓடி போய் அவங்க ஆத்துமாக்களை என்ன செய்யணும், ஆதாயப்படுத்தணும். கண்ணை மூடி, ஆண்டவரே இந்த சிந்தை எனக்குள்ளே வர வேண்டும். எந்த சிந்தை வரணும்? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களில் என்ன செய்யணும்? மோசேக்கு அது இருந்துச்சு, இப்பொழுது வானத்தில் நட்சத்திரங்களை போல நீங்கள் பெருகிட்டீங்க, ஓகே, அது போதாது, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு பெருக வேண்டும், 1000 மடங்கு பெருக வேண்டும். இதைத்தான் பாருங்க அந்த தீமோத்தேயுக்கு சொல்லி கொடுத்தாங்க அவங்க பாட்டி. அதனால தான் பவுல் எழுதுறாரு, இந்த விசுவாசம் உன் பாட்டிக்குள்ளே இருந்துச்சு, அடுத்தது எங்கே வந்துச்சு, உங்கள் அம்மாக்குள்ளே வந்துச்சு, இப்போ அந்த விசுவாசம் உனக்குள்ளே வந்திருக்கிறது. எத்தனை பேர் இந்த விசுவாசத்தோடு? நம்ம சூழ்நிலையை பார்க்க வேண்டாம், எல்லாம் தலைகளாக மாதிரி தான் தெரியும், எல்லாம் கொடி கட்டி பறக்கிற மாதிரி தெரியும். ஒரே நல்ல கொடி இறக்கி விட்டுருவார் ஆண்டவர். ஆவியானவர் என்ன பண்ணுவார்? சத்துரு வெள்ளம் போல வரும்போது நம்ம கொடியை கர்த்தர் ஏற்றி விடுவாரா? அல்லேலூயா. எல்லாரும் கண்ண மூடி, ஆண்டவரே இந்த சிந்தை என்ன செய்யணும், வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும்,
அழைச்சது நீங்க, நடத்தி செல்வீங்க. திட்டங்கள் தருபவரும் நீதானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீதானையா. திட்டங்கள் தருபவரும் நீதானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் எஜமானனே, என் ராஜனே, எஜமானனே, என் ராஜனே. எஜமானனே இருக்க வேலைக்காரனுக்கு ஏற்றவர், எஜமானனே இருக்க வேலைக்காரனுக்கு ஏற்றவர். உங்க ஊழியோ நானே கலங்கணும், அழைச்சது நீங்க, நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியோ நானே கலங்கணும், அழைச்சது நீங்க, நடத்தி செல்வீங்க. எல்லா கண்களையும் மூடுவோம். கர்த்தர் இந்த பாரத்தினால இந்த சிந்தனையால நிரப்பும் போது ஆசீர்வாதங்கள், சுகம், பலன் எல்லாம் நம்ம இடத்துல வந்துட்டு இருக்கு. பவுல் நல்ல வைராக்கியமா ஊழியம் செஞ்சனால தான் சொல்றாரு, நான் இருக்கிறவன் கூட ஒருவன் உன்மேல் கை போடுவதில்லை, உனக்கு தீங்கு செய்யும்படி யாரும் உனக்கு கிட்ட வர முடியாது. ஏன்னா நீ என் ஊழியத்தை செஞ்சிட்டு இருக்கிற, ஓடி ஓடி உழைச்சிட்டு இருக்கிற, ஆத்துமாக்களுக்கு இரவு மகளும் சொல்லிட்டு இருக்கிற, எருசலேம் தொடங்கி இல்லிருக்கு வரைக்கும் கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்தேன்னு சொல்றாரு. உன் கூட நான் இருக்கிறேன். இன்னைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, ஒருவன் உனக்கு தீங்கு செய்வதில்லை. தீங்கு செய்யும்படி ஒருவன் உங்கள்கிட்ட வர்றது கிடையாது. ஏன்னா இன்னும் அநேகர் இருக்கிறார்கள் இந்த பட்டணத்தில், இன்னும் அநேகர் எனக்கு உண்டு. அவங்க ரட்சிக்கப்படுற வரைக்கும் நீ எனக்கு தேவை, உன்னை நான் பயன்படுத்தணும். கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தாவே உம்முடைய சிந்தை எனக்கு வரணும். ஹல்லேலூயா. நான் சிந்தனையில வீணராக கூடாது. ஆமென். மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்தித்து என் சிந்தனையில வீணராகி உணர்வில்லாத இருதயம் எனக்கு வந்துடக்கூடாது. என் வாழ்க்கை இருளடைய கூடாது. ஆமென். ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்துக்காய் நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். காலை மட்டும் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவானதுக்காய் மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று சொன்னீரல்லவா. நீர் எங்களோடு பேசின விலையேற பெற்ற வார்த்தைக்காய், கிருபை நிறைந்த வார்த்தைக்காய் மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பலிகி பெருக பண்ணுவேன் என்று சொன்னீர் அல்லவா. ஆண்டவரே, ஆண்டு கொண்டு எங்களுக்கு ஆண்டவரே அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர் கர்த்தாவே. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தும்படியாய் கர்த்தர் நாட்களில் எங்களை பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, பவுல் சொன்னது போல, பேதுரு சொன்னது போல கர்த்தாவே, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்குன்னு சொன்னது போல ராஜா, அந்த சிந்தனை கர்த்தர் நாட்களில் எங்களுக்கு தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வீண் சிந்தனைகளை கர்த்தாவே நாங்கள் வெறுத்து கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து ராஜா, வேதத்தின்படி நடக்க கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவரே கர்த்தாவே தெய்வீக சிந்தனையை, பரிசுத்த ஆவியுடைய சிந்தனை எங்களுக்கு அதிகமாய் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய முற்பிதாக்களை எல்லாம் ஆசீர்வதித்து பலிகி பெருக செய்தீர் அல்லவா. ஆபிரகாமை ஆசீர்வதித்து பலிகி பெருக செய்தீரப்பா. ஈசாக்கை ஆசீர்வதித்து பலிகி பெருக செய்தீர். யாக்கோபை ஆசீர்வதித்து பலிகி பெருக செய்தீர் அல்லவா. எங்களின் அவனமாக நீ பலிகி பெருகி செய்கிற தேவனாய் இருக்கிறீர் கர்த்தாவே. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு கர்த்தாவே உங்களை பெருகவே பெருகப்படுவேன் என்று சொன்னீர் அல்லவா. கர்த்தர் அப்படியே நீர் எங்களை பெருக பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய வசனத்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே, ஆண்டவரே இந்த சிந்தனையை ஏற்றுக்கொண்டு ராஜா தொடர்ந்து உமக்காய் பயன்பட நல்ல ஜெபிக்கிறவர்களாய், ஆண்டவரே துதிக்கிறவர்களாய், தேவனுக்கு கர்த்தாவே ஸ்தோத்திர ராஜா கீழ்ப்படுகிறவர்களாய், அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்களாய், ஊழியம் செய்கிறவர்களாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இருக்கிற இடங்களே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தருக்கு பெரிய காரியங்களை சாதிக்கட்டும் கர்த்தாவே. இருள் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்தில் கொண்டு வரட்டும். சத்துடைய கரத்தில் இருக்கிற மக்களை உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தர் உம்முடைய வசனத்தின் மூலமாய், ஜெபத்தின் மூலமாய் ஆண்டவரே அவர்களை உம்முடைய சமூகத்திலே கொண்டு வரட்டும் கர்த்தாவே. உம்முடைய பிள்ளையை பயன்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்நாளிலே கர்த்தாவே எங்களுடைய இந்திய தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்துக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம் ஐயா.
நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த மாற்றம் சீக்கிரத்திலே வரட்டும் கர்த்தாவே. எலியாவின் நாட்களிலே நடந்தது போல ராஜா, ஆண்டவரே எஸ்தர் காலத்தில் நடந்தது போல இந்த நாட்களிலே எங்களுடைய தேசத்தை எழுப்புதல் வரட்டும் கர்த்தாவே. கர்த்தரே தேவன் என்று ஒவ்வொரு மக்களும் அறிக்கையிடணும். எல்லாரும் சபைக்கு வரணும் கர்த்தாவே. கடைசி நாட்களில் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஓடி வருவார்கள் அல்லவா? அப்படி வர கர்த்தர் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த நாளிலே இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே ஆண்டவரே பலவிதமான யோசனையோடு பலவிதமான எதிர்பார்ப்போடு வந்திருப்பாங்கப்பா. அந்த எதிர்பார்ப்பெல்லாம் நிறைவேற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையிலே சுகம் பெருகட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே கதை விடுதலை பெருகட்டும், ஆரோக்கியம் சரீரத்திலே பெருகட்டும் கர்த்தாவே. குடும்பத்திலே சமாதானம் பெருகட்டும் கர்த்தாவே. மகிழ்ச்சி பெருகட்டும் கர்த்தாவே. ஆஸ்தி ஐஸ்வர்யம் நன்மைகள் உயர்வு பெருகட்டும் கர்த்தா. எல்லா பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் உம்முடைய பிள்ளைக்கு நீ சம்பூர்ணமாய் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த அருமையான சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அன்றே இந்த சபையை நடத்துகிற ஊழியக்காரருக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்தை கர்த்தர் ஆஸ்வதிப்பீராக. அவர் கொடுத்த திட்டங்களை நிறைவேற்றுவீராக. அவர் கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றுவீராக. மந்தை பெருகிறது போல ஆத்மாக்கள் பெருகட்டும் கர்த்தர். தொடர்ந்து இந்த சபையிலே பெரிய காரியங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், பிசாசுகளை அலறிக்கொண்டு ஓடட்டும். இந்த சபையிலே ஆண்டவரே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் வந்து ராஜா ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும் கர்த்தாவே. கர்த்தர் அப்படியா அநேகருக்கு ராஜா, ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ராஜா ஆண்டவரே ஒரு கலங்கரை விளக்காய் ராஜா இந்த சபை நீர் பயன்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இங்கே வருகிற விசுவாச குடும்பங்களை கர்த்தர் ஆஸ்வதிப்பீராக. எல்லாருக்குள்ளும் ஒரே சிந்தனை உண்டாகட்டும். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்வீராக. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். தாழ்த்தி உடைய கருத்தங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உடைய வரைக்கும் எங்களை ஆயத்தப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படி விடுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அன்புள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் இன்று சதாகாலங்களில் நாம் அனைவரோடும் செய்தி கொடுத்த தம்முடைய மகனோடும் தொடர்ந்து நடக்கிற கூட்டங்களோடும் சாயங்கால கூட்டத்தோடும் கேட்ட வார்த்தையின்படி கேட்க செய்த கிருபை கர்த்தருடைய வார்த்தை கேட்ட தம்முடைய பிள்ளைகளோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் தாமே நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.